ஓம் சாந்தி. பிசிடி நம்பர் 2487 2487 2487. முரளி டேட்டு 17/5/1967 17/5/1967. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 14/4/2018 14/4/2018. आज की वाणी है 17/5/67 8वें पेज के अंत में. இன்றைய வாணி ஆயிருக்குது 17/5/67 8th பேஜினோட 8வது பேஜினோட கடைசியில बताया சொன்னாங்க, बुद्धि का ताला कैसे खुलेगा. புத்தியினோட பூட்டு எப்படி ஓபன் ஆகும். माया बुद्धि का ताला लगाती है. மாயா புத்தியினோட பூட்ட போடுது. तो जरूर है जिन्होंने माया से बुद्धियों को लगाया है तो ताला लगाई देती है. கண்டிப்பா யாரு மாயா கூட புத்தி யோகத்தை இணைச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு பூட்ட போட்டுடுது. अब किससे लव करे. இப்போ யாரு கூட அன்ப லவ் வச்சுக்கிறது. तो जो ऊंचे है उससे लव करेंगे तो ताला खुलेगा. ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க அவங்க கூட அப்படின்னா அவங்கள லவ் பண்ணீங்கன்னா புத்தியினோட பூட்டு ஓபன் ஆகும். लव करेंगे बाबा को तो इतना बुद्धि का ताला खुलेगा. பாபாவை லவ் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு புத்தியினோட பூட்டு ஓபன் ஆகும். फिर उतना ही ज्ञान धन का खजाना हजम होगा. அந்த அளவுக்கு தான் ஞான தனத்தினோட கசானா ஜீரணமாகும். और फिर तुम डबल फ्रंटो पृष्ठ बन जाएंगे. அதுக்கு பிறகு நீங்க டபுள் ஃப்ளண்ட் ஆஃப் லிஸ்ட் ஆயிடுவீங்க. அப்படின்னா தானிகள் டபுள் தானிகள் ஆயிடுவீங்க. डबल बने டபுள் ஆனீங்கன்னா एक तो बेसिक नॉलेज वाले. ஒன்னு பேசிக் நாலேஜ்காரங்க. बेसिक नॉलेज के बतौर பேசிக் நாலேஜ் அனுசாரமா धन दान करने वाले. ஞான தானத்துல இப்போ பேசிக் நாலேஜ்ல இருந்து ஞான தானத்தை செய்யக்கூடியவங்க. फिर मनन चिंतन मंथन के द्वारा इस ज्ञान को பிறகு மனன் சிந்தன் மந்தன் என்ன இருக்குதோ அதனோட ஆதாரப்படி இந்த ஞானத்தை तार में ले जाकर गहराई तक समझाने वाले. बताओ ज्ञान धन दान करने वाले. फिर मनन चिंतन मंथन के द्वारा इस ज्ञान को பிறகு மனன் சிந்தன மந்தனம் மூலமா இந்த ஞானத்தை विस्तार में ले जाकर गहराई तक समझाने वाले. விஸ்தாரமா கொண்டு போகி ஆழமா புரிய வைக்க கூடியவங்க. तो देखो பாருங்க, एक तो सब कुछ तन मन धन भी देते हो. ஒண்ணு எல்லாமே சரீரம் மனசு தனம் எல்லாமே கொடுக்கறீங்க. और फिर तुम अपना अविनाशी ज्ञान रतन भी देते हो. பிறகு நீங்க உங்களோட வினாசி ஞான ரத்னங்களை கூடயும் கொடுக்கறீங்க. तन मन और धन ये तो देह से कनेक्टेड है. சரீரம் மனசு தனம் இதெல்லாமே தேகத்துக்கு கூட கனெக்டடா இருக்குது. और फिर बेहद में भी है. பிறகு எல்லாருக்கும் அப்பாற்பட்ட ரூபத்திலயும் இருக்குது. पहचानते हो.
நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க कि वो तन कौन सा है, அந்த சரீரம் எதா இருக்குது, शरीर रूपी रथ कौन सा है, சரீர ரூபமான ரத்தம் எதா இருக்குது, जो सार रूप में है। எது சார ரூபத்துல இருக்கு. और फिर हर एक का अपना अपना सार अलग अलग है ना। பிறகு ஒவ்வொருத்தரது கூடயும் அவங்களதே இருக்கிற சாரம் வேற இருக்குது இல்லையா, தனித்தனி ஆகி இருக்கு இல்லையா. सार माने बीज, சாரம் என்றால் விதை, बीज माने बाप। விதை என்றால் அப்பா. तो उस बीज से भी बुद्धि योग तोड़ना, அப்போ அந்த விதை கூடயும் புத்தி யோகத்தை கட் பண்ணிக்கிறது, உடைச்சுக்கிறது. क्योंकि देह है ना। ஏன்னா தேகம் இருக்குது இல்லையா. और देह से बुद्धि योग तोड़ेंगे, பிறகு தேகத்து கூட புத்தி யோகத்தை கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா तो आत्मा के बाप में बुद्धि लगेगी। அப்போ ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்கிற ஒரு அப்பா யார் இருக்காங்களோ அவங்க கூட புத்தி யோகம் இன்னைக்கும். वही तो है बुद्धिमानों की बुद्धि। அவங்க தான் புத்திசாலிகளுக்கு புத்தியா இருக்காங்க. और तन में जो मन है, பிறகு சரீரத்துல இந்த மனசு என்ன இருக்கோ उस बीज रूप आत्मा में அந்த பீஜ ரூபி ஆத்மால या कोई भी धर्म पिता में जो बीज रूप है, இல்லன்னா எந்த தர்ம பிதா வேணாலும் ஆயிருக்கலாம், யாரு பீஜ ரூபமா இருக்காங்க उनमें अपना मन भी तो होता है। அவங்களுக்குள்ள மனசு கூடயும் இருக்கோ இல்லையா. अपने तरह की मनन चिंतन मंथन की शक्ति होती है, तो उसको भी तो त्यागना है। அவங்களதே இருக்கிற அவங்களதே தனிப்பட்ட தனியான விசார சாகர மந்தனம் இருக்கோ இல்லையா, அப்ப அத கூடயும் தியாகம் பண்ணணும் இல்லையா. कहाँ लगाना है? எங்க இணைக்கணும், जहाँ मन है ही नहीं। எங்க மனசு இல்லவே இல்ல. आत्माओं के बाप में मन है, मनन ஆத்மாக்களோட அப்பாக்குள்ள மனசு இருக்குதா, चिंतन मंथन करने के लिए। மனன் சிந்தன மந்தன பண்றதுக்காக மனசுன்றது இருக்குதான்னு கேக்குறாங்க. नहीं இல்ல, तो मन भी अर्पण करो बेहद में। அப்போ எல்லாருக்கு அப்பாற்பட்ட ரூபத்துல மனச கூடயும் அர்ப்பண பண்ணுங்க. और जो பிறகு देहदारी धर्म पिताएं हुए, தேகதாரி தர்ம பிதாக்கள் இருக்காங்க, उनसे जो धन मिला, அவங்க விடம் இருந்து கூடயும் என்ன தனம் கிடைச்சிருக்குதோ चाहे वो ब्रह्मा हो, இப்போ அவங்க பிரம்மா இருக்கலாம், चाहे कोई भी धर्म पिता हो, இல்லன்னா எந்த தர்ம பிதா வேணாலும் இருக்கலாம், चाहे वो बाप ही क्यों न हो ऊंचे ऊंची से मनुष्य सृष्टि का। இல்லன்னா அப்பாவே ஆயிருக்கலாம், இந்த மனித சிருஷ்டியினோட உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவே ஆயிருக்கலாம். जानते तो हो ना, தெரியும் இல்லையா, वो धन कहाँ से लाता है? அந்த தனம் என்றது எங்கிருந்து எடுத்துன்னு வராங்க, मनुष्य सृष्टि के बीज रूप बाप के पास धन कहाँ से आता है? மனித சிருஷ்டி ரூபமான விதையினோட விதையா இருக்கிற அப்பா கிட்ட वो भी तो आत्माओं के बाप से आता है ना। இந்த ஞானம் என்றது அந்த ஞானத்தினோட தனம் என்றது அவங்க கிட்ட எங்கிருந்து வருது, அவங்க கூடயும் ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்கிறவங்க யார் இருக்காங்களோ அவங்க விடமிருந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா.
जो ऊंचे से ऊंचा धन है ज्ञान धन, இது உயர்ந்ததிலும் உயர்ந்த தனமா இருக்குது, ஞான தனம். जो गीता में भी बताया, இதுக்காக கீதையிலயும் சொல்லிருக்காங்க. उससे ज्यादा पवित्र धन तो कोई होता ही नहीं. அதை விட அதிக தூய்மையான தனம் வேற எதுவுமே இருக்காது. जिस पवित्रता के बल से सारे कार्य दुनिया के होते हैं, எப்படி தூய்மையினோட சக்தி மூலமா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வேலைகள் நிறைவேறுது. पवित्रता में ही ज्यादा शक्ति होती है. பவித்திரத்துல தான் எல்லா ரொம்ப சக்தி இருக்கும். अच्छे से अच्छे कार्य भी पवित्रता से, நல்லதிலும் நல்ல வேலை கூடயும் தூய்மை மூலமா தான். और बुरे से बुरे कार्य भी पवित्रता की पावर से. பிறகு கெட்டதிலும் கெட்ட காரியம் கூடயும் தூய்மையினோட சக்தி மூலமா தான். तो हद में और बेहद में, அப்போ எல்லாருக்கு உட்பட்ட ரூபத்துல, பிறகு எல்லாருக்கு அப்பாற்பட்ட ரூபத்துல तुम सब कुछ स्वाहा करते हो. நீங்க எல்லாமே ஸ்வாஹா பண்றீங்க, அப்படின்னா அர்ப்பண பண்றீங்க. हाँ, எங்க பண்றீங்க? रुद्र ज्ञान यज्ञ में. ருத்ர ஞான யக்ஞத்துல. ये ज्ञान कहाँ से आता है? இந்த ஞானம் எங்கிருந்து வருது? है? ज्ञान तो आता है ஞானம் என்னமோ வருது शिव बाप से ही, जिस பாப்பிடம் இருந்துதான் வருது. की आत्मा का नाम शिव है. யாரோட ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்க இல்லையா, யாரோட பேரே சிவனா இருக்கு, அவங்க ஆத்மாவினோட பேரே சிவனா இருக்கு. परंतु वो जब साकार तन में आता है तो ஆனா அவங்க எப்போ சாக்கார சரீரத்துல வராங்களோ रौद्र रूप भी धारण करता है. அப்போ பயங்கரமான ரூபத்தை கூடயும் தாரண பண்ணிக்கிறாங்க. क्योंकि ஏன்னா तन में आया ना, சரீரத்துல வந்திருக்காங்க இல்லையா. और तन भी कैसा? பிறகு சரீரமும் எப்படிப்பட்டது? विनाशी या अविनाशी? வினாஷியா இல்லைன்னா அவினாஷியா இருக்குதா? है? कैसा तन? எப்படிப்பட்ட சரீரமா இருக்குது? विनाश होने वाला है? வினாசத்தை அடையக்கூடியதா? नहीं, இல்ல, वो एक ही तनधारी है जो विनाश होने वाला नहीं है. அந்த ஒரு சரீரதாரி தான், அவங்களுக்கு வினாசம் என்றது ஆகாது. तो அப்போ बात पलट जाती है. பேச்சு தலைகீழ ஆயிடுது. देह है ना, தேகா இருக்குது இல்லையா, चाहे वो सार रूप में है, இப்போ சார ரூபத்துல இருக்கலாம், तो भी तो देह है. ஆனாலும் தேகம் தானே இருக்குது. और उस सार रूप में भी, பிறகு அந்த சார ரூபத்திலையும் जिसे कहते हैं எதுக்காக சொல்றாங்க? सार रूप बिंदु बिंदु आत्माएं जहाँ रहती हैं, சார ரூபமான பிந்து பிந்து ஆத்மாக்கள் எங்க இருப்பாங்க? भले तुरी आलोक हो जाता है, பலே தனிப்பட்ட லோகம் ஆயிடுது. लेकिन कोई आत्मा सदाकाल तो वहाँ नहीं रह सकती. ஆனா இப்போ ஒரு ஆத்மா சதா காலத்துக்காக அங்க இருக்க முடியாது இல்லையா. नीचे तो आना पड़े ना. கீழே வர வேண்டியதா இருக்கோ இல்லையா. तो அப்போ आत्मिक स्थिति है ऊंची भावना, ஆத்மிக ஸ்திதியா இருக்குது உயர்ந்த பாவனை, देह की स्थिति है नीची भावना. தேகத்தினோட ஸ்டேஜ் என்ன இருக்குதோ அது தாழ்ந்த பாவனை இருக்குது. तो रौद्र रूप भी धारण करता है. அப்போ ரௌத்ரமான ரூபம் அப்படின்னா பயங்கரமான ரூபத்தை கூடயும் தாரண பண்றாங்க. तो देखो, அப்ப பாருங்க, तुम अपने पास जो कुछ भी है, நீங்க என்ன செய்யணும்னா உங்ககிட்ட எதெல்லாம் இருக்குதோ
क्योंकि ज्ञान धन भी हर एक के पास अपना अपना नंबरवार है। ஏன்னா ஞான தனம் கூடயும் எல்லார்கிட்ட அவங்கள்தே இருக்கிறது நம்பர் வாரா இருக்குது. जो कुछ भी है माना என்னெல்லாம் இருக்குதோ அது என்ன नंबरवार है ना, நம்பர் வாராக இருக்கு இல்லையா? तो वो देते हो। அப்போ நீங்க கொடுக்கறீங்க. और देते किसको हो? பிறகு யாருக்கு கொடுக்கறீங்க? है? उनको देते हो। அவங்களுக்கு கொடுக்கறீங்க. जो डबल फिलैंथ्रोपिस्ट है, யாரு டபுள் philanthropist இருக்காங்களோ அவங்க, डबल दानी है। டபுள் தானியா இருக்காங்களோ அவங்களுக்கு. कैसे? எப்படி? एक तो जो ब्रह्मा के मुख से सुना, ஒன்னு என்னமோ பிரம்மா முகம் மூலமா கேட்டீங்க, शिव बाबा ने सुनाया, சிவ பாபா சொன்னாங்க, सुनाने वाली आत्मा शिव, சொல்லக்கூடிய ஆத்மா சிவன், ब्रह्मा के तन से बोला, பிரம்மா சரீரம் மூலமா சொன்னாங்க. तो அப்போ वो सुनने सुनाने का ज्ञान हुआ। அப்போ அது கேக்குறது சொல்ற ஞானமாச்சு. जैसे छोटे बच्चे होते हैं ना, तो सुनते हैं सुनाते हैं। சின்ன சின்ன குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கேட்பாங்க சொல்வாங்க, रटते हैं, மனப்பாடத்தை பண்ணிக்குவாங்க, बुद्धि नहीं लगा पाते। புத்தியை யூஸ் பண்ண மாட்டாங்க. बच्चे हैं, बच्चा बुद्धि है। ஏன்னா குழந்தைகளா இருக்காங்க, குழந்தை புத்தியா இருக்குது. फिर वही बच्चे जब ऊंची पढ़ाई पढ़ते हैं, அந்த குழந்தைகள் தான் எப்போ உயர்ந்த படிப்பை படிக்கிறாங்க, तो जो बेसिक नॉलेज में सुनी सुनाई बातें हैं, அப்போ பேசிக் நாலேஜ்ல கேட்டு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன இருக்குதோ उन पे गहराई से मनन चिंतन मंथन करते हैं। அத என்ன செய்யறாங்கன்னா ஆழமா விசார சாகர மந்தனத்தை பண்றீங்க. तो तुम बच्चे नंबरवार हो ना, குழந்தைகளான நீங்க நம்பர்வார் ஆகி இருக்கீங்க இல்லையா? तुम किनको देते हो? நீங்க யாருக்கு கொடுக்கறீங்க? है? तुम उनको देते हो நீங்க அவங்களுக்கு கொடுக்கறீங்க. जो யாரு षष्ठी रूपी रंगमंच पर சிருஷ்டி ரூபமான ரங்க இந்த நாடக மேடை மேல इस शूटिंग काल में, இந்த ஷூட்டிங் காலத்துல एकदम कल्पांत काल में, முழுமையா கல்பாந்த காலத்துல அப்படின்னா கல்பத்தினோட கடைசி நேரத்துல सारे संसार के सामने प्रत्यक्ष होता है। முழு உலகத்துக்கு முன்னாடி பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. उनके देते हो। उससे ज्यादा डबल फ्रेंड तो वृक्ष तो कोई है ही नहीं। அவரது கொடுக்கறீங்க. அவங்க விட டபுள் philanthropist யாருமே இல்ல. तो बाबा भी डबल और तुम भी डबल। அப்ப பாபா சொல்றாங்க பாபாவும் டபுளா இருக்காங்க, நீங்களும் டபுளா இருக்கீங்க. तुम माने कौन நீங்க என்ன யாரு? है? एक तो कहते हैं तुम, ஒன்னு சொல்றாங்க நீங்க, एक तो कहते हैं ये है, இன்னொன்னு சொல்றாங்க இவரு, इनको बाजू वाले को, இவருக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு. और फिर कहते हैं उनको। இன்னொரு விஷயத்த சொல்றாங்க அவங்களுக்குன்னு சொல்றாங்க. तो அப்போ दूर कर दिया ना, தூரம் பண்ணிட்டாங்க இல்லையா? तो दूर वालों को कहा उनको। இப்போ தூரம் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லிட்டாங்க அவங்களுக்குன்னு. उन दूर वालों में भी அந்த தூரத்துல இருக்கக்கூடியவங்களையும் सबसे दूर वाला कौन हो जाता है? எல்லாத்தை விட தூரமா இருக்கக்கூடியவங்க யாராயிடுறாங்க? दूर वाले हैं विदेशी, தூரத்துல இருக்கக்கூடியவங்கன்னா விதேசிகள், विधर्मी। விதர்மிகள். उनमें सबसे ज्यादा विदेशी विधर्मी कौन அதுல எல்லாத்தை விட அதிகம் விதேசி விதர்மி யாரா இருக்காங்க? है?
वो नास्तिकों का भी बाप है। யாரோ நம்ம எழுதி காமிச்சிட்டு இருக்காங்க. பாபா சொல்றாங்க ஆமா, அவங்க நாஸ்திக் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கூடயும் அப்பா இருக்காங்க. वो उनका भी बीज रूप बाप है ना। அவரு அவங்களுக்கு கூடயும் பீஜரூபி அப்பா இருக்காங்க இல்லையா. तो वो तो कहता ही है। அவரு இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. क्या? இதே தான் சொல்றாங்க. என்ன? बाप क्या बनकर आए हैं? அப்பா என்ன ஆகி வந்திருக்காங்க? विदेशी बनकर आए हैं। விதேசியாக வந்திருக்காங்க. तो विदेशियों का भी बाप हुआ ना। அப்போ விதேசிகளுக்கு கூடயும் அப்பா இருக்காங்க இல்லையா. विदेशियों का मुख्य धंधा क्या हुआ? விதேசிகளோட முக்கியமான தொழில் என்ன இருக்குது? है विदेशी सारी दुनिया को एकदम नीचे ले जाते हैं कि ऊपर ले जाते हैं? பாபா சொல்றாங்க விதேசிகள் முழு உலகத்துல முழுமையா மேல கூட்டின்னு போகிறாங்களா, एकदम नीचे ले जाते இல்லன்னா முழுமையா கீழே அழிச்சிட்டு போகிறாங்களா? முழுமையா கீழே அழிச்சிட்டு போகிறாங்க. उनका धंधा ही है एटम बम बनाना, विनाश करना। அவங்களோட தொழிலா இருக்குது ஆட்டம் பம்ப் ரெடி பண்றது. ஆட்டம் பாம்பு என்ன இருக்குதோ அத போடுறது, விநாசம் பண்றது. तो उन्हें पता नहीं है हमारा भी कोई बाप है। அவங்களுக்கு தெரியாது நமக்கு கூடயும் அப்பா யாரோ இருக்காங்க. इसको कहते हैं भारत में हर हर बम बम। அவருக்கு பாரத வருஷத்துல பாரத நாடுல சொல்றாங்க ஹர் ஹர் பம் பம். तो ये अविनाशी ज्ञान रतन है। அப்போ இது அவினாஷி ஞான ரத்னம் ஆயிருக்குது. देखो பாருங்க, अविनाशी ज्ञान रत्नों का दान देते हो। பாருங்க அவினாஷி ஞான ரத்னங்களோட தானத்தை பண்றீங்க. देते हैं ना। குடுக்கறாங்க இல்லையா. तो उसके बदले में அதுக்கு बदले में मिलता क्या है? அதுக்கு பதிலாக என்ன கிடைக்குது? बादशाही मिलती है। ராஜாங்கம் கிடைக்குது. और क्या चाहिए? வேற என்ன வேணும்? बादशाही कौन देता है? ராஜாங்கத்தை யார் குடுக்கறாங்க? है ये बादशाही कैसे मिलती है? இந்த ராஜாங்கம் எது மூலமா கிடைக்குது? कौन सी पढ़ाई पढ़ने से बादशाही मिलती है? எந்த படிப்பு படிக்கிறதுனால ராஜாங்கம் கிடைக்குது? राजयोग की पढ़ाई पढ़ने से बादशाही मिलती है। ராஜயோகத்தினோட படிப்பு படிக்கிறதுனால ராஜாங்கம் கிடைக்குது. योगी होगा तो राजयोग सीखेगा। யோகியாகி இருந்தாங்கன்னா ராஜயோகத்தை கத்துக்குவாங்க. योग बल से बादशाही मिलती है। யோக பலம் மூலமா ராஜாங்கம் கிடைக்குது. तो सिखाने वाला बड़ा योगी होना चाहिए ना। அப்போ கத்து கொடுக்க கூடியவங்க பெரிய யோகி ஆகி இருக்கணும் இல்லையா. शिव बाप को योगी कहेंगे? शिव बापக்கு யோகின்னு சொல்வாங்களா? नहीं कहेंगे। சொல்ல மாட்டாங்க. उसे योग लगाने की क्या दरकार? அவங்களுக்கு யோகத்தை இணைக்கிற அவசியம் என்ன இருக்குது? तो அப்போ शिव बाप तो जो ऊंची से ऊंची चीज है, शिव बाप என்னமோ உயர்ந்ததிலும் உயர்ந்த பொருள் என்ன இருக்கோ, बहुत वैल्यूबल चीज है, ज्ञान रतन वो देते हैं। ரொம்ப வேல்யூபிள் ஆன பொருள் என்ன இருக்குதோ ஞான ரத்னம் அது கொடுக்கறாங்க. तो ज्ञान रत्नों के आधार पर ஞான ரத்னங்களினோட ஆதாரப்படி जो राजयोग सीखते हैं, என்ன ராஜயோகத்தை கத்துக்கிறீங்களோ उन सीखने वालों में अव्वल नंबर 1 அந்த கத்துக்கிறதுல நம்பர் 1 वो भी डबल विदेशी। அவரு கூடயும் டபுள் விதேசியா இருக்காங்க. क्या என்ன डबल विदेशी क्यों कहा? டபுள் விதேசின்னு ஏன் சொன்னாங்க? है तो भारतवासी शरीर से। சரீர மூலமா என்னமோ பாரதவாசி தான் இருக்காங்க. पैदा कहाँ होता है? எங்க ஜென்மத்தை எடுத்துக்கிறாங்க?
भारत में, பாரத்ல. लेकिन ஆனா शिव बाप प्रवेश करते हैं शिव बाप என்ன பிரவேசம் செய்றாங்களோ, तो शिव बाप की प्रत्यक्षता रूपी जन्म அப்ப शिव பாப்பினோட பிரத்யக்ஷத ரூபமான ஜன்மம் वो कहाँ से होता है? அது எங்கிருந்து ஆகுது? विदेश से होता है या स्वदेश से होता है? விதேசத்திலிருந்து ஆகுதா இல்லனா ஸ்வதேசத்திலிருந்து ஆகுதா? विदेशी बाप को प्रत्यक्ष करते हैं। விதேசிகள் அப்பாவை பிரத்யக்ஷம் பண்றாங்க. तो फिर प्रत्यक्षता रूपी जन्म जहाँ हुआ वहाँ का हो गया। அப்போ பிரத்யக்ஷத ரூபமான ஜன்மம் எங்க ஆச்சோ, வெளிப்பட்டாங்களோ, அங்க அங்க இருக்கக்கூடியவங்க ஆயிட்டாங்க. बाप क्या बनकर आए? அப்பா என்ன ஆகி வந்திருக்காங்க? विदेशी बनकर आए। விதேசியாக வந்திருக்காங்க. तो அப்போ बादशाही बच्चों को देते हैं, ராஜாங்கத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கறாங்க. और तुम बच्चों को क्या चाहिए? மற்றபடி குழந்தைகளான உங்களுக்கு வேற என்ன வேணும்? है जो राजयोग सीखते हैं उनको देते हैं। யாரு ராஜயோகத்தை கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறாங்க. जो ज्ञान लेते हैं யாரு ஞானத்தை கொடுக்கறாங்களோ, ஞானத்தை எடுத்துக்கிறாங்களோ उनको देते हैं। அவங்களுக்கு கொடுக்கறாங்க. ज्ञान तो जानकारी है सच्चाई की, ஞானம் என்னமோ தகவலா இருக்குது, உண்மையான விஷயத்துக்கான தகவலா இருக்குது. तो जो सच्चाई की जानकारी लेते हैं அப்போ பாபா சொல்றாங்க, யாரு இந்த ஒரு உண்மையான விஷயத்துக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க, वो सच्चाई की जानकारी लेकर के அந்த உண்மையான விஷயத்துக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு राजयोग सीखते हैं। ராஜயோகத்தை கத்துக்கிறீங்க, ராஜயோகத்தை கத்துக்கிறாங்க. राजयोग ராஜயோகம் तुम बच्चे ही सीखते हो, குழந்தைகளான நீங்க தான் கத்துக்கிறீங்க. जिनको कहते हैं யாருக்கு சொல்றாங்க? भारतवासी बच्चे। பாரதவாசி குழந்தைகள். किसके वासी? எங்க வசிக்க கூடியவங்க? किसके दिल में बसने वाले? யாரோட மனத்துல வசிக்க கூடியவங்க? भारत के बस में बसने वाले, दिल में बसने वाले। பாரத்தினோட இதயத்துல வசிக்க கூடியவங்க. तुम बच्चों को और क्या चाहिए? குழந்தைகளான உங்களுக்கு வேற என்ன வேணும்? ज्ञान से राजयोग सीखते हो। ஞானம் மூலமா ராஜயோகத்தை கத்துக்கிறீங்க. ज्ञान है बाप की पहचान का। ஞானமா இருக்குது அப்பாவினோட அறிமுகத்தை பத்தி. पहचान माने ज्ञान, और बाप को तुम पहचानते हो। தெரிஞ்சுக்கிறதுனா ஞானம். இப்போ அப்பாவை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, जो मनुष्य सृष्टि का बाप है, யாரு மனித சிருஷ்டிக்கு அப்பா இருக்காங்க, बड़े से बड़ा मनुष्य सृष्टि का राजा है, பெரியதிலும் பெரிய மனித சிருஷ்டிக்கு ராஜா இருக்காங்க, विश्व का मालिक है। உலகத்துக்கு எஜமானா இருக்காங்க. तो तुम बच्चों को भी उससे बादशाही मिलती है। அப்ப குழந்தைகளான உங்களுக்கு கூடயும் அவங்க விடம் இருந்து ராஜாங்கம் கிடைக்குது. तुमको तो बच्ची जो भी अच्छे सेंसिबल बच्चे हैं, அப்போ பெண் குழந்தை உங்களுக்கு அப்படின்னா யாரெல்லாம் நல்ல குழந்தைகள் இருக்காங்களோ उनको तो डांस करना चाहिए। அவங்களுக்கு என்ன செய்யணும்னா டான்ஸ் பண்ணணும். है? कौन सा डांस? எந்த டான்ஸ் பண்ணணும்? देह के डांस की तो बात नहीं தேகத்தினோட டான்ஸ் பண்ற விஷயமே இல்ல. है। அப்படின்னா ஸ்தூல டான்ஸ் பண்ற விஷயமே இல்ல. देह का डांस तो देहधारी बाप कराते हैं। தேகத்தினோட டான்ஸ் என்ன இருக்குதோ தேகதாரி அப்பாக்கள் பண்ண வைக்கிறாங்க. जब से ये देहधारी बाप आए, எப்போலிருந்து இந்த தேகதாரி அப்பாக்கள் வந்தாங்க, तो वो देह का डांस चल पड़ा दुनिया में। அப்போ அந்த தேகத்தினோட டான்ஸ் எல்லாமே ஆரம்பமாச்சு உலகத்துல.
लेकिन आत्माओं का बाप तो ज्ञान देते हैं ना। ஆனா ஆத்மாக்களுக்கு அப்பா ஆனவங்க ஞானம் கொடுக்கறாங்க இல்லையா? तो ज्ञान डांस करना तुमको सिखाते। அப்போ ஞான டான்ஸ் பண்றது உங்களுக்கு கத்து கொடுக்கறாங்க। जिनको विश्व की बादशाही मिलती है उनको तो ज्ञान डांस खूब करना चाहिए। யாருக்கு உலகத்தினோட ராஜாங்கம் கிடைக்குதோ அவங்களுக்கு ஞான டான்ஸ் நல்லா செய்யணும்। 17/5/1967 की वाणी का 9वां पेज। तो अब बताओ, பாபா சொல்றாங்க இப்போ சொல்லுங்க, हम भगवान शिव बाबा को क्या देते हैं? நாம பகவான் சிவ பாபாக்கு என்ன கொடுக்கறோம்? लेते तो हैं विश्व की बादशाही। எடுத்துக்கிறோம், உலகத்தினோட ராஜாங்கத்தை எடுத்துக்கிறோம்। लेन देन का हिसाब किताब होता है ना। குடுக்கல் வாங்கல்றது ஒரு கணக்கு வணக்குன்றது ஏற்படுது இல்லையா? जो देगा सो लेगा, लेगा सो देगा। யாரு குடுக்கறாங்களோ அவங்க எடுத்துக்குவாங்க, யாரு எடுத்துக்குவாங்களோ அவங்க கொடுப்பாங்க। तो तुम विश्व की बादशाही तो लेते हो, நீங்க உலகத்தினோட ராஜாங்கத்தை எடுத்துக்கிறீங்க भगवान बाप से। பகவான் அப்பாவிடம் இருந்து। तो बाप को क्या देते हो? அப்போ அப்பாக்கு என்ன கொடுக்கறீங்க? है? अरे कुछ देते हो कि नहीं? அரே ஏதாவது கொடுக்கறீங்களா இல்லையா? है? बाप को लव देते हो। அப்பாக்கு அன்பை கொடுக்கறீங்க, அன்பை செலுத்துறீங்க। कैसा लव? எப்படிப்பட்ட அன்பு? क्या लव देते हो? எப்படிப்பட்ட அன்பை செலுத்துறீங்க? अब मेरी सारी याद। விபிச்சாரம் இல்லாத நினைவு। क्या? என்ன? एक बाप की याद, ஒரு அப்பாவோட நினைவு, कोई दूसरे की याद नहीं। வேற யாரோட நினைவு கூட இருக்க கூடாது। शुद्ध प्यार சுத்தமான அன்பு बाबा को देते हो, பாபாக்கு கொடுக்கறீங்க। और जब शुद्ध प्यार देंगे இப்ப சுத்தமான அன்பை கொடுத்தீங்கன்னா तो दुनिया से बुद्धियोग टूट जाएगा। அப்போ உலகத்திலிருந்து புத்தியோகம் கட் ஆயிடும், டிஸ்கனெக்ட் ஆயிடும்। विकार की बात ही खत्म। விகாரத்தினோட விஷயமே முடிஞ்சு போகும்। विकार का मतलब ये है वे माने विपरीत, விகாரத்தினோட அர்த்தமே இருக்குது வி அண்ணா விபரீதம், कार माना कार्य। காரணா வேலை। तो फिर बाप जैसे चलाते हैं वैसे चलते हो। பிறகு அப்பா எப்படி நடத்துறாங்களோ அப்படி நடக்கிறீங்க। तो बाप तो अच्छा कर्म करना सिखाते हैं ना, ज्ञान के आधार पर। அப்போ அப்பா என்ன செய்யறாங்கன்னா ஞானத்தினோட ஆதாரப்படி நல்ல வேலைய பண்றது கத்து கொடுக்கறாங்க இல்லையா? है? विपरीत कर्म थोड़ा ही सिखाएंगे। விபரீத வேலைய கத்து கொடுக்கறாங்களா என்ன? विपरीत कर्म करते हैं बाप के बताए अलावा। இப்போ விபரீத வேலை என்ன செய்றீங்களோ அப்பா என்ன சொல்லிருக்காங்களோ அது தவிர तो विकार कहा जाता है। அப்போ அத விகாரம் சொல்லப்படுகிறது। तो जैसे कि तुम विकारों का भी दान कर देते हो। அப்போ நீங்க பாபா சொல்றாங்க நீங்க என்ன செய்றீங்கன்னா விகாரத்தினோட தானத்தை கூடயும் பண்ணிடுறீங்க। अगर करनी गोर को भी देते हैं ஒருவேளை கர்ணி கோருக்கு கொடுத்தாலும் அப்படின்னா பழைய பொருள் எல்லாம் வந்து யாருக்கு கொடுப்பாங்க இல்லையா? அந்த பிராமணன், எங்க சுடுகாடுல இருப்பாங்க இல்லையா அந்த பிராமணன், அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா பழையதெல்லாம் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க। அதாவது பாபா என்ன சொல்றாங்கன்னா இப்போ கருணை கோருக்கு நீங்க கொடுக்குறீங்க, तो भी भक्ति मार्ग में ईश्वर अर्थ करके ही देते हैं ना। அது கூட பக்தி மார்க்கத்துல என்னன்னு கொடுக்கறாங்க? ஈஸ்வரனுக்காக கொடுத்துட்டு இருக்கிறோம்னு கொடுக்குறீங்க இல்லையா? है? इसका मतलब क्या हुआ? இதுக்கு அர்த்தம் என்ன ஆச்சு? भक्ति मार्ग में பக்தி மார்க்கத்துல ये परंपरा चली आई है। இந்த பரம்பரை ஃபாலோ ஆயிட்டே வந்திருக்குது। ईश्वर ने आकर के करनी गोर ब्राह्मण का पार्ट बजाया। ஈஸ்வர் வந்து கர்ணிகோர் பிராமணனோட பாட்ட பண்ணாங்க। क्या? என்ன?
तुम बढ़िया बढ़िया चीज है ना दो नई नई। நீங்க நல்ல நல்ல பொருளை கொடுக்காதீங்க புது புது பொருளை கொடுக்காதீங்க. क्या करो, என்ன செய்யுங்க? जो भी पुरानापन है, पुराना पुराना है, ஏதெல்லாம் பழைய தனம் இருக்குதோ, பழைய பொருள்கள் இருக்கும். मरते हैं तो जो कुछ पुरानी चीजें होती है मरने वाले की, இப்போ இறந்து போகிறாங்க இல்லையா, அப்ப என்ன செய்வாங்கன்னா இறந்து போயிருக்கிறவங்களோடது ஏதெல்லாம் பழைய மிச்சம் இருக்கிற பொருள்கள் இருக்குதோ वो सब करनी गोर को दे देते। அது கர்ணிகோருக்கு கொடுத்துடுறாங்க. तो ये विकार क्या है? அப்போ இந்த விகாரம் என்ன இருக்குது? ये पुराने हैं ना, இது பழசா இருக்குது இல்லையா. ये जो तुमने जन्म जन्मांतर இது கூடயும் நீங்க ஜென்ம ஜென்மாந்தரம் द्वापर युग से துவாபர் யுகத்திலிருந்து लव किया, प्यार किया, லவ் பண்ணீங்க, அன்பை செலுத்துனீங்க. वो विकारी प्यार किया ना, அது விகாரி அன்பை செலுத்துனீங்க இல்லையா. विभिचारी प्यार किया ना, விபிச்சாரி அன்பை செலுத்துனீங்க இல்லையா. तो அப்போ ये विभिचारी प्यार, இந்த விபிச்சாரி அன்பு, कार, இந்த விகாரம், ये सब तुम ईश्वर को देते हो। இதெல்லாம் நீங்க ஈஸ்வரனுக்கு கொடுக்கறீங்க. भक्ति मार्ग में देते हैं ना ईश्वर को, பக்தி மார்க்கத்துல ஈஸ்வரனுக்கு கொடுக்கறாங்க இல்லையா. करनी घोरों को देते हैं। கர்ணி கோர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறாங்க. क्या? என்ன? एक ब्राह्मण होते हैं करनी घोर ब्राह्मण, ஒரு பிராமணன் இருப்பாங்க, அவங்களுக்கு கர்ணி கோர் பிராமணன் சொல்வாங்க. नाम है करनी घोर, பேரா இருக்குது கர்ணி கோர். घोर कर्म करते हैं, கோரமான செயல்களை செய்றாங்க. है और பிறகு कहे जाते हैं महाब्राह्मण। என்ன சொல்லிக்குவாங்க? நாங்க மகா பிராமணா இருக்கிறோம். छोटे मोटे ब्राह्मण नहीं, சின்ன பிராமணர்கள் ஒன்றும் இல்ல, சின்னது சாதாரணமான பிராமணன் இல்ல. तो यहाँ भी क्या है? இங்க கூட என்ன இருக்குது? यहाँ भी तुम இங்க கூடயும் நீங்க किसको देते हो? யாருக்கு கொடுக்கறீங்க? है ब्राह्मणों में जो सबसे बड़ा ब्राह्मण है, பிராமணர்கள்ல யாரு எல்லாத்தை விட பெரிய பிராமணனா இருக்காங்க? चोटी का ब्राह्मण, பிராமண குடுமி. तो कहते भी है महादेव। அவருக்கு மகாதேவன் தான் சொல்றாங்க. देवताओं को भी दान दे, देवताओं के नाम से भी दान देते हैं ना। தேவதைகளினோட பேருக்குள்ள கூடயும் தானத்தை கொடுக்கறாங்க இல்லையா. कोई भूत प्रेतों को अर्पण करते हैं, कोई देवताओं को अर्पण करते हैं। அந்த பூத பிரேதங்களுக்கு அர்ப்பணம் செய்றாங்க, சில பேரு தேவதைகளுக்கு அர்ப்பணம் செய்றாங்க, कोई ईश्वर को अर्पण करते हैं। சில பேரு ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றாங்க. तुम तो जानते हो, உங்களுக்கு தெரியும், जिसको महादेव कहा जाता है वो महादेव तो बनता ही तब है जब उसमें शिव प्रवेश करते हैं। இப்ப யாரு மகாதேவா இருக்காங்களோ அவங்க மகாதேவன் எப்போ ஆகுறாங்கன்னா, எப்போ சிவன் அவங்களுக்குள்ள என்டர் ஆகுறாங்க அப்போதான். तो ईश्वर अर्थ ही देते हो ना। அப்போ ஈஸ்வரனுக்காக கொடுக்கறீங்க இல்லையா. तो भाई करनी घोरों को दान दो। அப்போ பிரதர் கர்ணி கோருக்கு தானத்தை கொடுங்க. क्या? என்ன? जो घोर कर्म करते हैं। யாரு கோரமான வேலையை செய்றாங்க? क्या घोर कर्म करते हैं? என்ன கோரமான வேலையை செய்றாங்க? अघोर कर्म का अघोरी बाबा होते हैं ना, அகோரி பாபாக்கள் இருப்பாங்க இல்லையா. वो क्या अघोरी कर्म करते हैं? அந்த அவங்க எப்படிப்பட்ட அகோரி வேலைகளை செய்றாங்க? वो दिखाते हैं காமிக்கிறாங்க. दुनिया वालों को உலகத்தினார்களுக்கு அவங்க காமிக்கிறாங்க. कि देखो हम किसी में कोई भेदभाव नहीं करते। பாருங்க, நம்ம எந்த விதமான பாரபட்சம் கூடயும் பண்றதில்ல.
गंदी गंदी चीजें खाते रहते हैं। அழுக்கான பொருள்களை கூடயும் சாப்பிடுறாங்க, கெட்ட கெட்ட பொருள்களை கூடயும் சாப்பிடுவாங்க. क्या என்ன? तो कोई समझे कि हाँ ये तो बहुत ऊंचे पहुंचे हुए। அத பார்த்து ஜனங்களுக்கு எப்படி அனுபவம் ஆகணும்னா இவங்க ரொம்ப உயர்ந்த லெவலுக்கு போய் சேர்ந்து இருக்கிற ஆளா இருக்காங்க. तो ये जो बच्चे हैं, அப்போ யாரு குழந்தை இருக்காங்க, जिनको बाप कहते हैं, யாரு குழந்தைகளா இருக்காங்க, யாருக்காக அப்பா சொல்றாங்க? कि करनी गोरों को देते हैं। கருணி கோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறாங்க. ऊंचते ऊंच करनी गोर हुआ शिव बाबा, உயர்ந்ததிலும் உயர்ந்த கருணி கோர் ஆனாங்க சிவ பாபா. और उनकी तुम बच्चे। அதை விட तो गोर कर्म क्या करते हैं? அதை விட உயர்ந்தது குழந்தைகளான நீங்க. है? அப்போ கோரமான வேலை என்ன செய்றீங்க? अर्जुन ने भी पूछा ना भगवान से। பாபா கேக்குறாங்க, என்ன சொல்றாங்கன்னா அர்ஜுனன் கூடயும் கேட்டாங்க இல்லையா பகவான் கிட்ட, घोर कर्म में मेरे को क्यों डालते हो? இப்படிப்பட்ட கோரமான வேலையில ஏன் என்ன ஈடுபடுத்துறீங்க? तो घोर कर्म क्या हुआ? அப்போ கோரமான வேலை என்ன இருக்குது? है? घोर कर्म हुआ इतने मारे गए। கோரமான வேலை என்னன்னா இத்தனை பேர் யார் இறந்து போயிட்டாங்களோ அப்படின்னா யார கொலை பண்ணப்பட்டதோ महाभारत में। மகாபாரத்ல. तो ये मारना करना घोर कर्म है या ऊंचा कर्म? இப்போ இப்படி கொலை பண்றது, முடிச்சிடுறது இதெல்லாமே உயர்ந்த செயல்களா இல்லைன்னா தாழ்ந்த செயல்களா? ओ, ये जो महारुद्र और महारुद्र के रुद्रगण, பிறகு இந்த மகாருத்ரன் மற்றும் மகாருத்ரனோட ருத்ரகண ये क्या करते இவங்க हैं? என்ன செய்றாங்க? है? सारी दुनिया का विनाश करने का कर्म करते हैं। முழு உலகத்தினோட விநாசம் பண்ற ஒரு வேலைகளை செய்றாங்க. और विनाश कैसे होता है? பிறகு விநாசம் என்றது எப்படி ஆகுது? है? कैसे विनाश होता है? எப்படி ஆகுது விநாசம்? विनाश होता है, अरे हाँ, अपवित्रता से विनाश होता है। बड़ी से बड़ी अपवित्रता है। இப்போ அபவித்திரத்தை மூலமா விநாசம் ஆகுது. பெரியதிலும் பெரிய அபவித்திரதா இருக்குது विचार की। வெபிச்சாரத்தினோடது. तो அப்போ ये जैसे करनी घोर ब्राह्मण हो गए। எப்படின்னா இவரு கர்ணிகோர் பிராமணன் ஆயிட்டாங்க. सारी दुनिया का विनाश कराए देते हैं। முழு உலகத்தினோட விநாசத்தை பண்ண வச்சிடுறாங்க. क्या इस रुद्र ज्ञान यज्ञ में என்ன இந்த ருத்ர ஞான யஜ்ஞத்துல सारी दुनिया स्वाहा हो जाती है। முழு உலகமே ஸ்வாஹா ஆயிடுது. नाम ईश्वर का लेते हैं। பேரு ஈஸ்வரனோட பேரை எடுத்துக்கிறாங்க. अरे அரே, ईश्वर घोर कर्म करना सिखाएगा ஈஸ்வரன் கோரமான வேலைய பண்றது கத்து கொடுப்பாங்களா या श्रेष्ठ कर्म करना सिखाएगा? இல்லனா உயர்ந்த வேலை பண்றது கத்து கொடுப்பாங்களா? है? तो नाम ईश्वर का क्यों लेते हैं कि हम ईश्वर अर्थ देते हैं? அப்ப ஏன் பேரு ஈஸ்வரனோடது சொல்றாங்க? ஈஸ்வரனுக்காக நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம்னு ஏன் சொல்றாங்க? ईश्वर अर्थ दिया क्या? ईश्वर ये कहते हैं कि तुम विनाश करो। ஈஸ்வரனுக்காக கொடுத்தீங்களா? ஈஸ்வரன் இப்படி சொல்றாங்களா நீங்க விநாசத்தை பண்ணுங்கன்னு? किसी को दुख दो ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கறாங்களா? है? जब सारी दुनिया के प्राणी मात्र का विनाश होगा, मनुष्य मात्र का विनाश होगा, शरीरों का ही विनाश होता है। முழு உலகத்தினோட விநாசம் ஆகுது. முழு உலகத்தினோட உயிரினர்கள் விநாசம் ஆகுது. இப்போ விநாசம்னா சரீரத்தினோட விநாசம் தான் ஆகும்.
तो दुखी होंगे या सुखी? हाय हाय करेंगे அப்போ துக்கத்தை அடைவாங்களா, ஐயோ ஐயோன்னு சொல்லி துக்கத்தை அடைவாங்களா, या वाह वाह करेंगे? இல்லைன்னா வாஹ் வாஹன்னு சொல்வாங்களா? हाय हाय करेंगे। எல்லாருமே ஐயோ ஐயோன்னு தான் சொல்வாங்க, नाम लेते हैं ईश्वर का। பேரை சொல்றாங்க, ஈஸ்வரனோட பேரை சொல்லிடுறாங்க। अरे ईश्वर ने सुख देना सिखाया या दुख देना सिखाया? அரே ஈஸ்வரன் சுகத்தை குடுக்கறது கத்து கொடுத்தாங்களா, இல்லைன்னா துக்கத்தை குடுக்கறது கத்து கொடுத்தாங்களா? ईश्वर ने तो सुख देना सिखाया, वो है ही सुख का सागर। ஈஸ்வரனமோ சுகத்தை குடுக்கறது தான் கத்து கொடுத்தாங்க, அவங்க சுக கடல் தான் இருக்காங்க। तो ये भक्ति मार्ग में ये जो रस्म चली आ रही है, ये कहाँ की रस्म हुई? அப்போ இந்த பக்தி மார்க்கத்துல இந்த பரம்பரைகள் என்ன நடந்துட்டே வந்திருக்குதோ, இது எந்த ஒரு டைமினோட பரம்பரா இருக்குது? है इस सृष्टि की रस्म हुई, இந்த சிருஷ்டியினோட பரம்பரை இருக்குது, संगम युगी ब्राह्मणों की दुनिया की। சங்கம்யுகி பிராமணர்களோட உலகத்தினோடது। संगम युगी ब्राह्मणों की दुनिया में சங்கம்யுகி பிராமணர்களோட உலகத்துல बाप, அப்பா, आत्माओं का बाप, ஆத்மாக்களுக்கு அப்பா, जो आत्म भाव है, இப்போ ஆத்ம பாவம் என்ன இருக்குதோ वो आत्म भाव श्रेष्ठ है। அந்த ஆத்ம பாவம் என்ன இருக்குதோ அது உயர்ந்ததா இருக்குது। और देह भाव में प्रवेश करता है। பிறகு தேக பாவத்துல பிரவேசம் பண்றாங்க। क्या என்ன? अर्जुन के रथ में प्रवेश किया ना? அர்ஜுனனோட ரத்தத்துல பிரவேசம் பண்ணாங்க இல்லையா? तो जो देह भाव है அப்போ இந்த தேக பாவம் என்ன இருக்குதோ वो भी அதுவும் बाप समान स्टेज को धारण करता है। அவர் கூடயும் அப்பாக்கு சமமான ஸ்டேஜ தாரண பண்ணிக்கிறாங்க। लेकिन ஆனா जैसे बाप सदा सर्वदा के लिए अविनाशी है, निराकारी है, ஆனா அப்பா சதா சர்வ காலத்துக்காக நிராகாரியா இருக்காங்க, निर्विकारी है, நிர்விகாரியா இருக்காங்க, ऐसे बनकर रहता है। இப்படியே இருப்பாங்களா? அவங்களும் है? रहता है, இருப்பாங்களா? है? रहता है या नहीं रहता है? है? नहीं रहता है। இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்க। तो बोला वो देह भाव हो गया ना, मिक्स हो गया ना। அப்போ சொன்னாங்க அது தேக பாவம் ஆயிடுச்சு இல்லையா, மிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? कहते हैं ना, काजर की कोठरी में कैसो सयान हो जाए, एक लीक काजर की लागी है पे लागी है। சொல்றாங்க இல்லையா, இப்போ மை நிறைஞ்சிருக்கிற ஒரு ரூம் இருக்கும், அதுல யாராவது கடந்து போனாங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த மை ஒட்டிக்கும்। तो इस दुनिया की बात हुई। அது என்னமோ இந்த உலகத்தினோட விஷயம் ஆயிடுச்சு। शिव के लिए ये बात लागू नहीं होती, சிவனுக்காக இந்த விஷயம் क्योंकि काजर की कोठरी भी பொருந்தாதுன்னு சொல்றாங்க। साकार में, ஏன்னா அந்த மை நிறைஞ்சிருக்கிற ரூம் என்ன இருக்குது அது கூட சாக்காரத்துல, स्थूल में, ஸ்தூலத்துல, और जाने वाले भी स्थूल में उनके लिए बोला। பிறகு யாரு ஸ்தூலத்துல இருக்காங்களோ அதுக்குள்ள போகக்கூடியவங்க அவங்களுக்காக சொன்னாங்க। वो तो निराकार है। இப்ப இவர் என்னமோ நிராகாரா இருக்காங்க, साकार बनता ही नहीं है कभी। எப்பவுமே சாக்கார் ஆகுறதே இல்ல। तो भक्ति मार्ग में कहते हैं ईश्वर अर्पणम। அப்ப பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வரனுக்காக எல்லாமே அர்ப்பணம் செய்றோம்। लेकिन ईश्वर को देते हैं क्या? जानते ही नहीं है, तो ईश्वर को देंगे कहाँ से? और ஆனா ஈஸ்வரனுக்கு குடுக்கறாங்களா? தெரியவே தெரியாதுன்னா எப்படி ஈஸ்வரனுக்கு கொடுப்பாங்க? संगम युग में भी சங்கம் யுகத்திலயும் है। संगम युग में ईश्वर को जानते हैं। சங்கம் யுகத்துல ஈஸ்வர் யாருன்னு தெரியுமா? जानते हैं? தெரியுமா? नहीं जानते। தெரியாதா?
अंत में नहीं जानते? கடைசில தெரியாதா? अंत में जानते हैं, नंबरवार जानते हैं कि 100% जानते हैं? கடைசில தெரிஞ்சுப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி 100% தெரிஞ்சுக்குவாங்களா இல்லைன்னா நம்பர் வாரா தெரிஞ்சுப்பாங்களா? नंबरवार जानते हैं। நம்பர் வாரா தெரிஞ்சுக்குவாங்க. एक है ஒருத்தர் இருக்காங்க जो नंबरवार की लिस्ट से अलग है। யாரு நம்பர் வாரினோட லிஸ்டில் இருந்து தனியாக இருக்காங்க? क्या? என்ன? बड़े से बड़ा चक्कर है ना, चक्कर को भी क्रॉस करने वाला। பெரியதிலும் பெரிய சக்கரமா இருக்காங்க இல்லையா? இந்த சக்கரத்தை கூடயும் கிராஸ் பண்ணக்கூடியவர். तो அப்போ वो ऐसा है அவர் அப்படி இருக்காங்க कि असली ईश्वर के स्वरूप को जानता है। அவங்க உண்மையான ஈஸ்வரனோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. उस असली स्वरूप को जानने का प्रयास करने वाले तो बहुत हैं। அந்த உண்மையான ஈஸ்வரனோட ரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்க என்னமோ நிறைய பேர் இருக்காங்க. जितने भी धर्म पिता हैं, எத்தனை எல்லாம் தர்ம பிதாக்கள் இருக்காங்க. वो कैसी स्टेज धारण करते அவங்க हैं? எப்படிப்பட்ட ஸ்டேஜ தாரண பண்ணிக்கிறாங்க? निराकारी स्टेज धारण करते हैं। நிராகாரி ஸ்டேஜ தாரண பண்ணிக்கிறாங்க. लेकिन ஆனா 100% निराकारी कोई नहीं बन पाते। 100% நிராகாரி யாருமே ஆகுறது இல்ல. யாரால கூடயும் ஆகிறதுக்கு முடியறது இல்ல. वो एक ही है அவங்க ஒருத்தர் தான். जो யாரு? साकार दुनिया का तन, मन, धन ये भी अर्पण करता है। சாக்கார உலகத்தினோட சரீரம், மனசு, தனம் இது கூட அர்ப்பண செய்றாங்க. और फिर इस अलौकिक ब्राह्मणों की दुनिया में भी பிறகு இந்த அலௌகிக பிராமண உலகத்திலயும் जो सूक्ष्म स्टेज वाला मन मिलता है, तन मिलता है, சூக்ஷ்ம ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மனசு கிடைக்குது, சரீரம் கிடைக்குது, और ज्ञान धन मिलता है, वो भी ஞான தனம் என்ன கிடைக்குது, அது கூடயும் ईश्वर के असली स्वरूप ज्योति बिंदु को पहचान करके ஈஸ்வரனோட உண்மையான ஸ்வரூபம் ஜோதி பிந்துவை தெரிஞ்சுக்கிட்டு उस असली ज्योति बिंदु में அந்த உண்மையான ஜோதி பிந்துல लीन हो जाता है। மூழ்கி போயிடுறாங்க. तो अर्पण किया या नहीं किया அப்போ அர்ப்பணம் பண்ணாங்களா இல்லையா? है? तो भक्ति मार्ग में कहते हैं ईश्वर समर्पणाय नमः। இப்போ பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க ஈஸ்வர சமர்ப்பணாய நமஹ, श्री कृष्णम अर्पणाय नमः। கிருஷ்ணம் அர்ப்பணாய நமஹ. ऐसे कहलाते हैं ना। இப்படி சொல்லுவாங்க இல்லையா? आप बताओ இப்படி சொல்ல வைக்கிறாங்க இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ணம் அர்ப்பணாய நமஹ இப்படி சொல்றாங்க இல்லையா? ईश्वर कोई भूखा है क्या जो उसको अर्पण करते हो? இப்போ சொல்லுங்க, ஈஸ்வரன் என்ன பசியால இருக்காங்களா? அவங்களுக்கு அர்ப்பணம் பண்றீங்க? है? அவங்களுக்கு அர்ப்பணம் பண்றதுக்காக அவங்களுக்கு என்ன பசி இருக்கா? वो असली अर्थों में ईश्वर है, महेश्वर है। இப்போ உண்மையான அர்த்தத்துல யாருக்கு ஈஸ்வரன் சொல்வாங்க? மகேஸ்வர். वो भूखा है, அவங்களுக்கு என்ன பசி இருக்கா? उसको तो दे ही नहीं है तो भूखा कहाँ से होगा? அவங்களுக்கு தேகமே இல்லைன்னா எப்படி அவங்களுக்கு பசி எடுக்கும்? तो किसको अर्पण करते हो? அப்போ பாபா கேக்குறாங்க யாருக்கு அர்ப்பணம் பண்றீங்க? है? किसको अर्पण करते? யாருக்கு அர்ப்பணம் பண்றீங்க? देहधारी को अर्पण करते। தேகதாரிக்கு அர்ப்பணம் செய்றீங்களா? देहधारी भोगता है, खाता है, தேகதாரி போக்தா இருக்காங்களா, சாப்பிடுறாங்களா? या निराकारी खाता है? இல்லைன்னா நிராகாரி சாப்பிடுறாங்களா? देहधारी खाता है। தேகதாரி சாப்பிடுவாங்க. बहुत करके दोनों ही ऐसे चलते हैं। அதிகதிலும் அதிகம்னா ரெண்டு பேரு கூடயும் இப்படிதான் நடக்கிறாங்க. क्या ईश्वर अर्पण है और श्री कृष्ण अर्पण है? ஈஸ்வர அர்ப்பணாய ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணாய.
वाह, दोनों को भिखारी बनाई दिया। ரெண்டு பேரை கூடயும் விகாரி ஆக்கிட்டாங்க. कृष्ण को भी भिखारी बनाई दिया। விகாரியன்னு சொல்லல இங்க பாபா, பிகாரின்னு சொல்றாங்க. பிகாரியன்னா பிச்சைக்காரன். கிருஷ்ணனை கூடயும் பிச்சைக்காரன் ஆக்கிட்டாங்க. और कृष्ण को जन्म देने वाला, பிறகு கிருஷ்ணனுக்கு ஜென்ம கொடுக்க கூடியவர் जो ईश्वर है, யாரு? ஈஸ்வரா இருக்காங்க. बड़े से बड़ा शासन करता है, பெரியதிலும் பெரிய சாசனம் ஆட்சி செய்யக்கூடியவர், श्रेष्ठ शासन करता, உயர்ந்த இந்த ஆட்சி செய்யக்கூடியவர், उसको भी बनाई दिया। அவங்கள கூட இப்படி ஆக்கிட்டாங்க. करणी गौर ब्राह्मण, கருணிகோர் பிராமண ஆக்கிட்டாங்க. माने दान लेने वाला भिखारी बनाई दिया। அப்படின்னா தானத்தை எடுத்துக்க கூடிய பிச்சைக்காரன் ஆக்கிட்டாங்க. है अब वो भिखारी बनने वाले हैं या अव्वल नंबर के पुरुषार्थी है? இப்ப அவங்க பிச்சைக்காரன் ஆகக்கூடியவங்களா இல்லன்னா நம்பர் 1 புருஷார்த்திகளா இருக்காங்களா? राम और कृष्ण, ராமர் மற்றும் கிருஷ்ணர் वो तो बढ़िया पुरुषार्थी है ना। அவங்க நல்ல புருஷார்த்திகள் தானே. वो पुरुषार्थी होते हैं और भीख मांगते हैं क्या? இப்ப யாரு புருஷார்த்தியா இருப்பாங்களோ அவங்க என்ன பிச்சை கேட்பாங்களா? वो तो पुरुषार्थ से सब कुछ कमा सकते हैं। அவங்க புருஷார்த்தம் மூலமா எல்லாமே சம்பாத்தியம் பண்ணலாம். तो ईश्वर दाता और उनके लिए तो कृष्ण की बात डाल दी है। இப்போ ஈஸ்வரன் வள்ளலா இருக்காங்க, அவங்களுக்கு போய் கிருஷ்ணனோட பேச்ச போட்டுட்டாங்க. कृष्ण भी देखो कितना मालिक दोनों। கிருஷ்ணரை கூடயும் பாருங்க எந்த அளவுக்கு இந்த ரெண்டு பேரு எஜமானா இருக்காங்க. वो कृष्ण सतयुग का मालिक அந்த கிருஷ்ணர் சத்யுகத்துக்கு எஜமான். और दूसरा பிறகு இன்னொருத்தரு विश्व का मालिक, உலகத்துக்கு எஜமானா இருக்கிறவங்க. और नाम भी दोनों का चलता है। பிறகு பேரு கூடயும் ரெண்டு பேருது கூடயும் போடுறாங்க. क्या स्वर्ग में भी नाम दोनों का? ஸ்வர்கத்துல கூடயும் ரெண்டு பேருது கூடயும் பேரை போடுறாங்க. नारायण का नाम நாராயணனோட பேரு, और राम का नाम, பிறகு ராமரோட பேரு. इसका चलता है। யாரோட பேரு நடக்குது? रामकृष्ण की दुनिया, ராமகிருஷ்ணனோட பேரு, ராமகிருஷ்ணனோட உலகம், स्वर्ग की दुनिया, ஸ்வர்கத்தினோட உலகம். तो दोनों का नाम चलता है। அப்போ ரெண்டு பேரினோட பேரு நடக்குது. या तो ईश्वर अर्पण है, ஒண்ணு ஈஸ்வர அர்ப்பணா இருக்குது, या तो कहते हैं श्री कृष्ण अर्पण है। ஒண்ணு சொல்வாங்க ஈஸ்வர அர்ப்பணா, ஈஸ்வரனுக்கு அர்ப்பணன்னு சொல்வாங்க, இல்லைன்னா கிருஷ்ணருக்கு அர்ப்பணன்னு சொல்வாங்க. और वो विश्व का मालिक பிறகு அந்த உலகத்துக்கு எஜமானு कौन? யாரு? और वो मालिक बनाने वाला देखो। பிறகு அவரு எஜமானா ஆக்கக்கூடியவங்கள பாருங்க. कौन हुआ मालिक बनाने वाला? யாரானாங்க எஜமானா ஆக்கக்கூடியவங்க? है विश्व का मालिक कौन हुआ? உலகத்துக்கு எஜமான் யாரானாங்க? सत्युग में जो विश्व होगा சத்யுகத்துல உலகம் என்ன இருக்குமோ उसका मालिक होगा या नहीं? அதுக்கு எஜமான் இருப்பாங்களா இல்லையா? और वो मालिक बनाने वाला பிறகு அவரு எஜமானாக ஆக்கக்கூடியவர் बाप ही है। அப்பாதான் இருக்காங்க. कृष्ण या सतयुग के नारायण को जन्म देने वाला, கிருஷ்ணர் இல்லைன்னா சத்யுகத்தினோட நாராயணனுக்கு ஜென்ம கொடுக்க கூடியவர். अभी देखो ये सब बातें तुम्हारी बुद्धि में हैं। இப்ப பாருங்க இந்த எல்லா விஷயங்கள் உங்களோட புத்தில இருக்குது, अच्छी तरह से बैठती है நல்லபடியா உட்காருது, धारण करने के लिए।
தாரணம் பண்றதுக்காக நல்லபடியா விஷயங்கள் உட்காருது. अच्छा அச்சா कहते हैं ना, சொல்றாங்க இல்லையா, हम कितना कितना सुनाते रहते हैं। எவ்வளோ எல்லாமே சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன सुनाते तो ढेर सारा है, சொல்லுறது என்னமோ நிறைய சொல்றாங்க. कुछ धारण भी तो करो ना। கொஞ்சம் தாரணம் அட்லீஸ்ட் பண்ணுங்க. क्या भक्ति என்ன मार्ग में क्या करते हैं? பக்தி மார்க்கத்துல என்ன செய்றாங்க? सत्संगों में कितना सुनते हैं, कितना गुरु लोग सुनाते हैं। பக்தி மார்க்கத்துல சத்சங்கத்துல எவ்வளோ கேக்குறாங்க, எவ்வளோ குருக்கள் சொல்றாங்க. फिर பிறகு वहाँ सुना அங்க கேட்டாங்க, और झाड़ दिया, அவ்வளவுதான், அங்கேயே உதறிட்டாங்க. बाहर निकले। வெளியில வந்தாங்க. तो यहाँ भी இங்க கூடயும் शूटिंग होती है, ஷூட்டிங் நடக்குது. इतना सुनाते हैं, धारण कुछ भी नहीं होता। எவ்வளோ சொல்றாங்க, ஒண்ணுமே தாரணா ஆகுறது இல்ல. अच्छा அச்சா फिर भी कुछ धारण नहीं होता है, ஆனாலும் இப்போ தாரணா ஆகுறது இல்லைன்னா, कुछ धारण न हो இப்போ கொஞ்சம் தாரணா ஆகலைன்னாலும் तो भला कम से कम बाप को तो याद करो। குறைஞ்சபட்சம் அப்பாவை அட்லீஸ்ட் நினைவு செய்யுங்க. है कौन से बाप को याद करो? எந்த அப்பாவை நினைவு செய்யறது? है जो बाप वर्षा देने वाला है, எந்த அப்பா சொத்தை கொடுக்க கூடியவரா இருக்காங்க. मुक्ति और जीवन मुक्ति का। முக்தி ஜீவன் முக்தியினோட சொத்தை கொடுக்க கூடியவர். पहले तो बाप खुद मुक्ति लेता है, அப்படி பார்த்தா அப்பா சுயம் முக்தி கொடுக்கறாங்க. जीवन में रहते रहते जीवन मुक्ति लेता है। முக்தியை எடுத்துக்கிறாங்க. வாழ்க்கையில இருந்தாலும் ஜீவன் முக்தியை எடுத்துக்கிறாங்க. तो जो बाप है जीवन मुक्त पद पाने वाला இப்போ யாரு அப்பா இருக்காங்க, ஜீவன் முக்தி பதவியை எடுத்துக்க கூடியவர் विष्णु रूप, விஷ்ணு ரூப. वो तो अगले जन्म की बात हुई। அத நம்ம நெக்ஸ்ட் ஜென்மத்தினோட விஷயம் ஆயிடுச்சு. बाकी पद्धति की बात तो जो है वो तो ब्रॉड ड्रामा में मिलेगा। மற்றபடி பதவி என்ற விஷயம் என்ன இருக்குதோ அது பிராட் டிராமால கிடைக்கும். यहाँ तो तुम बच्चे सेवाधारी हो ना, இங்க குழந்தைகளான நீங்க சேவாதாரிகளா இருக்கீங்க இல்லையா? तो सेवा जितनी करेंगे उतना ऊंच पद पाएंगे ब्रॉड ड्रामा में। சேவை எந்த அளவுக்கு செய்வீங்களோ அந்த அளவுக்கு பிராட் டிராமால உயர்ந்த பதவியை அடைவீங்க. तो बाप को याद करो, बाप के वर्षे को याद करो। அப்போ பாபா சொல்றாங்க, அப்பாவை நினைவு செய்யுங்க, அப்பாவினோட சொத்தை நினைவு செய்யுங்க. कि जानते हो क्यों? இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன? बाप को और बाप के वर्षे को क्यों याद करो और सब कुछ भूल जाओ? பாபா கேக்குறாங்க, அப்பாவினோட ஞானம், அப்பாவை நினைவு செய்யுங்க, மற்றபடி எல்லாமே மறந்து போயிடுங்கன்னே சொல்றாங்க. क्योंकि ये सारी दुनिया ஏன்னா இந்த முழு உலகம் खलास होने वाली है, விநாசம் ஆக போகுது. मौत सामने खड़ा है। மரணம் முன்னாடி நின்னுட்டு இருக்குது. तो क्या बाप बचा रहेगा? அப்ப என்ன அப்பா அப்படியே இருப்பாங்களா என்ன? हाँ, सारी दुनिया खलास हो जाएगी, सबकी मौत सामने है। முழு உலகம் விநாசம் ஆயிடும், எல்லாரோட மரணம் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. एक बाप तो विश्व का बाप तो बचेगा ना। ஆனா ஒரு அப்பா உலகத்துக்கு அப்பா ஆனவங்க அவங்க இருப்பாங்க இல்லையா? तो उस बाप को याद करो और बाप से जो प्राप्ति होती है, அவங்க அப்படியே இருப்பாங்க இல்லையா? ஒரு அப்பாவை நினைவு செய்யுங்க. जन्म जन्मांतर की आत्मा को
उस बाप के वर्षे को याद करो। அந்த அப்பாவிடம் இருந்து என்ன சொத்து கிடைக்குது இல்லையா, ஜென்ம ஜென்மாந்தர ஆத்மாக்காக அந்த சொத்தை நினைவு செய்யுங்க. अभी संगम युग में இப்போ சங்கம் யுகத்துல बाप को याद करने से அப்பாவை நினைவு செய்யறதுனால क्या என்ன, और बाप की मत पर चलने से பிறகு அப்பாவினோட டைரக்ஷன்ஸ ஃபாலோ பண்றதுனால है तुम्हें तुम्हारी आत्मा को जन्म जन्मांतर की बहुत प्राप्ति होती है। உங்களுக்கு உங்களோட ஆத்மாக்கு ஜென்ம ஜென்மாந்தரம் ரொம்ப பிராப்தி கிடைக்கும்னு சொல்றாங்க. बाप भी बड़ा चक्कर है ना। அப்பாவும் பெரிய சக்கரம் ஆயிருக்காங்க இல்லையா, 84 के चक्कर को क्रॉस करने वाला है ना। 84 சக்கரம் என்ன இருக்குதோ அத 84 ஜென்மத்தினோட சக்கரம் என்ன இருக்குதோ அத கிராஸ் பண்ணக்கூடியவர் இல்லையா. तो तुम भी इस ब्रॉड ड्रामा में जन्म जन्मांतर प्राप्ति करेंगे। அப்போ நீங்க கூடயும் ஜென்ம ஜென்மாந்தரம் இந்த பிராட் டிராமால பிராப்தி அடைவீங்க. बाप की मत पर प्राप्ति करेंगे। அப்பாவினோட டைரக்ஷனினோட ஆதாரப்படி பிராப்திய எடுத்துக்குவீங்க. कहते हैं बच्चे, சொல்றாங்க குழந்தைகளே, अभी सबकी याद छोड़ करके இப்ப எல்லாரோட நினைவை விட்டு सबसे बुद्धियोग का संग तोड़ करके எல்லார் கூடயும் புத்தியோகத்தினோட அந்த கனெக்ஷன் கட் பண்ணி मुझ संग जोड़ो। ஏன் கூட இணைச்சுக்கோங்க. तो क्या होगा? அப்ப என்ன ஆகும்? तुम्हारे विकर्म विनाश हो जाएंगे। அப்ப உங்களோட விபரீத செயல்கள் எல்லாமே விநாசம் ஆயிடும்னு சொல்றாங்க. है? किसने कहा? யார் சொன்னாங்க? ये किसने कहा? இது யார் சொன்னாங்க? मुझ संग तो जोड़ो और संग तोड़ो। ஏன் கூட இணைச்சுக்கோங்க, மத்தவங்க கூட கட் பண்ணிக்கோங்க. तो तुम्हारे विकर्म विनाश हो जाएंगे। அப்போ உங்களோட விபரீத செயல்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். जितने पाप कर्म किए हैं जन्म जन्मांतर, எத்தனை எல்லாம் பாவ கர்மத்தை செஞ்சிருக்கீங்களோ ஜென்ம ஜென்மாந்தரம், विपरीत कर्म किए हैं श्रीमत के खिलाफ, ஸ்ரீமத்துக்கு விபரீதமான விபரீத செயல்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கீங்களோ वो सब भस्म हो जाएंगे। அதெல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். कब? எப்போ? जब எப்போ निराकारी स्टेज में टिकने वाले நிராகாரி ஸ்டேஜ்ல நிலைக்கக்கூடிய मनुष्य सृष्टि के बाप को மனித சிருஷ்டினோட அப்பாவை याद करें। நினைவு செஞ்சீங்கன்னா சொல்றாங்க. जिसको याद करेंगे वैसे ही बनेंगे ना। யார நினைவு செய்றீங்களோ அப்படியே ஆயிடுவீங்க இல்லையா. तो அப்போ उसके 84 जन्मों के அவங்களோட 84 ஜென்மங்களினோட हिसाब किताब है या नहीं? கணக்கு வணக்குன்றது இருக்குதா இல்லையா? बाप के அப்பாவினோடது. और बड़े हिसाब किताब है, பிறகு பெரிய கணக்கு வணக்கு இருக்கு. वो भस्म होते हैं। அது எரிஞ்சு சாம்பல் ஆகுதுன்னா तो तुम्हारे क्यों नहीं होंगे? அது எரிஞ்சு சாம்பல் ஆகுதுன்னா உங்களது ஏன் ஆகாது? है ना? அப்படிதானே. तुम एवर हेल्दी बनेंगे। அப்போ சதா ஆரோக்கியமானவங்களாக ஆகுவீங்க. किस बात से? எந்த விஷயத்துல? बाप की याद से। அப்பாவினோட நினைவு பண்றதுனால. बाप की याद से हेल्दी का क्या कनेक्शन? அப்பாவை நினைவு செய்யறதுனால ஆரோக்கியம் நல்லா ஆகும்னு சொன்னாங்க இல்லையா, இது என்ன கனெக்ஷன்? याद से हेल्दी बनते हैं। நினைவுனால ஹெல்தி ஆகுவீங்க, ஆரோக்கியம் நல்லா ஆகும்.
क्या? என்ன? किसकी याद से? யாரோட நினைவு பண்றதுனால? कोई देहधारी की याद से हेल्दी नहीं बनते हैं। இப்போ தேகதாரிய நினைவு பண்றதுனால ஒன்னும் ஆரோக்கியமாக ஆகிறது இல்ல. क्यों? ஏன்? क्योंकि सतयुग से लेकर के कलयुग के अंत तक ஏன்னா சத்யுகத்திலிருந்து கலியுகத்தினோட கடைசி வரைக்கும் सभी देहधारी नीचे गिरने वाले हैं। எல்லா தேகதாரிகள் கீழே வீழக்கூடியவங்க தான். तो அப்போ किसकी याद से एवर हेल्दी बनेंगे? யாரோட நினைவு பண்றதுனால எவர் ஹெல்தி ஆகுவீங்க? जो निराकारी स्टेज में टिकने वाला बाप है, யாரு நிராகாரி ஸ்டேஜ்ல நிலைக்கக்கூடிய அப்பா இருக்காங்க, उसकी याद से तुम एवर हेल्दी बन जाएंगे। அவங்கள நினைவு பண்றதுனால நீங்க எவர் ஹெல்தி ஆயிடுவீங்க. हेल्दी है ना? तुम्हारा शरीर जो है जन्म जन्मांतर, உங்களோட शरीरम என்ன இருக்குதோ அது ஜென்ம ஜென்மாந்தரம் कैसा बनेगा? எப்படி ஆயிடும்? हेल्दी बनेगा। हेल्दी ஆயிடும். बीमारी कम आएगी, उम्र लंबी होगी, और जितना तोड़ेंगे उसकी याद से तुम एवर हेल्दी बन जाएंगे। हेल्दी तुम्हारा शरीर जो है जन्म जन्मांतर, உங்களோட शरीरम என்ன இருக்குதோ ஜென்ம ஜென்மாந்தரம் कैसा बनेगा? எப்படி ஆகும்? हेल्दी बनेगा। हेल्दी ஆகும். बीमारी कम आएगी, उम्र लंबी होगी, இந்த நோய்கள் கம்மி வரும், இந்த ஆயுள்ன்றது அதிகம் இருக்கும். और जितना तोड़ेंगे பிறகு எந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறீங்களோ उतना एवर हेल्दी बनेंगे। அந்த அளவுக்கு எவர் ஹெல்தி ஆகுவீங்க. क्या? என்ன? और देहधारियों के साथ जितना बुद्धि योग तोड़ेंगे, மத்த தேகதாரிகள் கூட எந்த அளவுக்கு புத்தி யோகத்தை கட் பண்ணிக்குவீங்களோ उतना तुम एवर हेल्दी बनेंगे। அந்த அளவுக்கு நீங்க எவர் ஹெல்தி ஆகுவீங்க. समझा ना? புரிஞ்சது இல்லையா? अच्छा, சரி. अगर नहीं कर पाएंगे ஒருவேளை உங்களால பண்ண முடியலன்னா तो फिर तुमको जन्म देना पड़ता है। அப்போ உங்களுக்கு ஜென்மத்தை எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். क्या? என்ன? जन्म देना पड़ता है। ஜென்மத்தை எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும்னா मना அப்படி என்ன? इसी संगम युग में இந்த சங்கம் யுகத்திலேயே अगर तुम ஒருவேளை நீங்க संपन्न निर्विकारी स्टेज वाली आत्मा नहीं बन सकेंगे, பரிபூர்ணமான நிர்விகாரி ஆத்மா ஆகலன்னா तो क्या होगा? அப்போ என்ன ஆகும்? तुमको शरीर दूसरा जन्म लेना पड़ेगा। அப்போ உங்களுக்கு शरीरम இன்னொரு ஜென்மத்தை எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். विकर्म न विनाश होने के कारण फिर तुमको हम सजा देते हैं। விபரீத செயல்கள் விநாச ஆகாம இருக்கிறதுனால உங்களுக்கு தண்டனைய கொடுப்பேன். क्या? என்ன? तुमको हम सजा देते हैं। உங்களுக்கு நாம தண்டனைய கொடுப்போம். ये किसने कहा? இது யாரு சொன்னாங்க? कौन सी आत्मा ने कहा? எந்த ஆத்மா சொன்னது? है? ये कौन सी आत्मा ने कहा? இந்த விஷயத்தை எந்த ஆத்மா சொன்னாங்க? हम सजा देते हैं। हम माने एक या दो या चार। நாங்க தண்டனைய கொடுக்கறோம்னு சொன்னாங்க இல்லையா? ஹம்னா நாம. எத்தனை பேரு? 2 பேர் இல்ல 4 பேரா? எத்தனை பேரு? है? ब्रह्मा ने कहा। ब्रह्मा சொன்னாங்களா? ब्रह्मा को खुद ही सजा मिल जाती है, सूक्ष्म शरीर धारण करना पड़ता है। பிரம்மாக்கு சுயமே தண்டனை கிடைக்குது, சூக்ஷ்ம சரீரத்தை தாரணை பண்ண வேண்டியதாக இருக்கும். கிடைச்சிடுது. भटकते रहते हैं, அலைஞ்சிட்டு இருப்பாங்க. सजा मिलती है कि नहीं? தண்டனை கிடைக்குதா இல்லையா? है? बाप को पहचान पाते? அப்பாவை தெரிஞ்சுக்க முடியுதா? ठीक, फिर
அப்போ तो हम किसने कहा? அப்போ நாமன்னு யார் சொன்னாங்க? हाँ, क्या कहा? हाँ, शंकर, ஆமா, சங்கர். जिसमें दो आत्माओं का संकरण होता है। சங்கர் யாருக்குள்ள ரெண்டு ஆத்மாக்களோட, एक शिव ரெண்டு ஆத்மாக்கள் இணைச்சிருப்பாங்க. ஒருத்தர் சிவன், और பிறகு एक राम वाली आत्मा, आदम वाली आत्मा। ஒருத்தர் ராம் வாலி ஆத்மா, ஆதம் வாலி ஆத்மா. लेकिन शिव क्या सजा देते हैं? ஆனா என்ன, சிவன் தண்டனைய குடுக்கறாங்களா? नहीं, குடுக்கறது இல்ல. तो शिव जिसमें प्रवेश करते हैं उसको आप समान बना देते हैं। அப்போ சிவன் யாருக்குள்ள பிரவேசம் பண்றாங்களோ அவங்கள தனக்கு சமமாக ஆக்கிக்கிறாங்க. उसके नाम के साथ, அவங்களோட பேரு கூட शंकर के साथ शिव लगाया जाता है। शिव शंकर भोलेनाथ। சங்கர் கூட, அவங்களோட பேரு கூட சிவனோட பேரை இணைக்கப்படுகிறது. சிவ் சங்கர் போலேநாத். तो फिर हम किसके लिए कहा? பிறகு அப்போ பாபா சொல்றாங்க, நாமன்னு யார் சொன்னாங்க? माना जो आत्मा उनमें प्रवेश है, அப்படின்னா எந்த ஆத்மா அவங்களுக்குள்ள பிரவேசம் ஆயிருக்குதோ, एक तो शिव और दूसरा ज्ञान चंद्रमा ब्रह्मा की सूर्य। ஒருத்தர் சிவன், இன்னொருத்தர் ஞான சந்திரமா பிரம்மாவினோட ஆத்மா. वो भी तो बेसिक नॉलेज तो देते ही हैं। அவங்க கூடயும் பேசிக் நாலேஜ் என்னமோ எடுத்துக்கிறாங்க இல்லையா? उस बेसिक नॉलेज को அந்த பேசிக் நாலேஜ் धारण करते हैं, தாரண பண்றாங்க இல்லையா? धारण करते हैं அவங்களும் தாரண பண்றாங்க. तो सजा देते हैं, அப்போ தண்டனைய குடுக்கறாங்க. और बहुत ही सजा मिलती है। பிறகு ரொம்ப தண்டனை கிடைக்குது. क्या? என்ன? थोड़ी बहुत सजा नहीं मिलती है। கொஞ்ச நஞ்ச தண்டனைன்றது மட்டும் கிடைக்கிறது இல்ல. किसको? யாருக்கு? तुमको। உங்களுக்கு. किससे कहा तुमको? है संसार की बीज रूप आत्माओं से कहा। உலகத்துல இருக்கக்கூடிய இந்த உலகத்தினோட விதைகள் கூட சொன்னாங்க பிஜுரூபி ஆத்மாக்களுக்கு. कि आधार मूर्त षष्ठी वृक्ष की जड़। பாபா கேக்குறாங்க, இப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பீஜரூபி ஆத்மாக்களுக்கு சொன்னாங்களா, இல்லன்னா ஆதாரமூர்த்தி से कहा, வேறுகளுக்கு சொன்னாங்களா, या இல்லன்னா 500-700 करोड़ पत्तों से कहा, இல்லன்னா 500 கோடி 700 கோடி இலைகளுக்கு சொன்னாங்களா? बीज रूप आत्माओं से कहा, பீஜரூபி ஆத்மாக்களுக்கு சொன்னாங்க, कि तुमको बहुत ही सजा मिलती है। உங்களுக்கு ரொம்ப தண்டனை கிடைக்குது. तो फिर जब बहुत सजा मिलेगी எப்போ ரொம்ப தண்டனை கிடைக்குதோ तो फिर राजा ही नहीं मिलती। அப்போ ராஜாங்கம் கிடைக்கிறது இல்ல. सजा कम தண்டனை கம்மியன்னா तो राजा ही ज्यादा। அப்போ ராஜாங்கம் அதிகம் கிடைக்கும். सजा बहुत தண்டனை அதிகம்னா तो राजा ही कम। அப்போ ராஜாங்கம் கம்மி கிடைக்கும். राजा ही नहीं मिलेगी, कोई भी राजा ही नहीं मिलेगी। ராஜாங்கம் கிடைக்காது, எந்த ராஜாங்கம் கூடயும் கிடைக்காது. बहुत सजा खाएंगे तो ரொம்ப தண்டனையை எடுத்துக்கிட்டீங்கன்னா तो नहीं। அப்போ இல்ல. क्या करना है फिर? என்ன செய்யணும் அப்போ? जो सजा न खाए தண்டனை அனுபவம் செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யறது? है क्या करना है? पढ़ाई में पास विद ऑनर होकर दिखाओ। என்ன செய்யணும்? படிப்புல பாஸ் வித் ஆனர்ஸ் ஆகி காமிக்கணும். क्या? என்ன? कैसे? कैसा पास? எப்படிப்பட்ட பாஸ்? ऑनर। ऑनर माने ஆனர். ஆனர்னா ऑनरेबल बनो। ஆனரபிள் ஆகுங்க. அப்படின்னா கௌரவத்தை எடுத்துக்கிற போல ஆகணும். माने அப்படின்னா सम्मान सहित पास होकर दिखाओ। எப்படின்னா அந்த அந்த மதிப்பு கௌரவம் என்றது
எடுத்துக்கிற போல பாஸ் ஆகி காமிங்க. फिर कोई भी सजा नहीं खाओ. பிறகு எந்த விதமான தண்டனையும் எடுத்துக்காதீங்க. इतना पुरुषार्थ करो. அந்த அளவுக்கு புருஷார்த்தம் பண்ணுங்க. पुरुषार्थ, पुरुष अर्थ, पुरुष माने आत्मा, पुरुषना आत्मा, अर्थ, अर्थ, आत्मा के कल्याण के लिए करो. ஆத்மாவினோட நன்மைக்காக செய்யுங்க. स्वार्थ के लिए नहीं करो. स्वार्थ, சுயநலக்காக பண்ணாதீங்க. ஸ்வார்த், अपने शरीर के लिए नहीं करो. உங்களோட சரீரத்துக்காக பண்ணிக்காதீங்க. क्या करो? என்ன செய்யணும்? आत्मा के कल्याणार्थ पुरुषार्थ करो. ஆத்மாவினோட நன்மைக்காக புருஷார்த்தத்தை பண்ணுங்க. क्या मुख्य पुरुषार्थ है? என்ன இருக்குது முக்கியமான புருஷார்த்தம்? याद, நினைவு. योग कह देते हैं. யோகம்னு சொல்லிடுறாங்க. भारत का प्राचीन योग. பாரத்தினோட பழமையான யோகம். क्या? किसी दूसरे देश का नहीं, மத்த தேசத்துது இல்ல. भारत का प्राचीन योग. பாரத்தோட இந்த பழமையான யோகம். भारत माने क्या? பாரத்னா என்ன? जड़ जमीन का. ஜட ஜமீன் அப்படின்னா அந்த பூமியான்னு கேக்குறாங்க. जड़ जमीन योग लगाएगी क्या? அந்த ஜட பூமி யோகத்தை இணைப்பாங்களா? है? योग तो मन बुद्धि से लगाने की बात है ना. யோகம் என்றது மனபுத்தி மூலமா இணைக்கப்படுகிற விஷயம் இல்லையா? तो कोई चैतन्य आत्मा है. அப்போ சைத்தன்ய ஆத்மா யாரோ இருக்காங்க. क्या? என்ன? भा माने ज्ञान की रोशनी. பானா ஞானத்தினோட வெளிச்சம். रत माने लगी रहने वाली. ரத்தனா ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க. तो उसका प्राचीन राजयोग. அவரோட பழமையான யோகம். राजयोग तो नाम है, ராஜயோகம் என்ற பேர் என்னமோ இருக்குது. लेकिन राजयोग है किसका? ஆனா ராஜயோகம் யார்தா இருக்குது? किसका दिया हुआ? யாரு கொடுத்திருக்கிறது? जरूर कोई योग ईश्वर होगा, योगियों का ईश्वर. கண்டிப்பா யாரோ யோகீஸ்வர் இருக்காங்க. யோகிகளினோட ஈஸ்வர். पुराने थे पुराना. பழையதிலும் பழையவர். कहते हैं प्राचीन राजयोग भारत का. அதுக்காக சொல்றாங்க பழமையான பாரத்தினோட ராஜயோகம், பாரத்தினோட யோகம். और प्राचीन का अर्थ नहीं समझते हैं कोई. இப்போ பழமையானதுன்னா அதுக்கு அர்த்தம் கூடயும் யாருக்குமே சரியா தெரியாது. क्या? என்ன? क्या? क्या अर्थ है? என்ன அர்த்தமா இருக்குது? दो शब्द हैं. ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. प्रा, பிரா, चीन சீன். और प्राची भी कहते हैं पूरब को. பிறகு பிராச்சின்னு சொல்லி பூர்வ அப்படின்னா கிழக்குக்கு கூடயும் சொல்வாங்க, கிழக்கு சைடுக்கு கூடயும் சொல்வாங்க. क्या? जैसे बौद्धि लोग है ना, எப்படி பௌத்தி இருப்பாங்க இல்லையா? वो समझते हैं அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? कि सूरज पूर्व दिशा से उनके இப்போ சூரியன் இந்த கிழக்கு சைடுல இருந்து देश में पहले किरणें फेंकता है. அவங்களோட தேசத்துல ஃபர்ஸ்ட் கிரணத்தை விடுறாங்க, வீசுறாங்க. जापान. ஜப்பான்ல. तो वो समझते हैं हम सूर्यवंशी हैं. அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? நாம சூரிய வம்சிகளா இருக்கிறோம். अब उस सूर्य की तो बात ही नहीं है. இப்ப அந்த சூரியனோட விஷயமே இல்ல. क्या? என்ன? जड़ सूर्य की बात नहीं है. और जड़ सूर्य भी ஜட சூரியனோட விஷயம் இல்ல. இப்ப ஜட சூரியன் கூடயும் जो किरणें फेंकता है அந்த என்ன கிரணத்தை வீசுறாங்க இல்லையா?
तो जो किरणें जब आती हैं तो किस दिशा से आती है? எப்போ அந்த கிரணங்கள் வருதோ அது எந்த சைடுல இருந்து வருது, எந்த திசையிலிருந்து வருது? कोई जापान के ऊपर से थोड़ा ही आती है. ஜப்பானினோட அந்த ஜப்பான் இருக்கு இல்லையா, அந்த அந்த மேலிந்த ஒண்ணு வர்றது இல்ல, அதுக்கு மேலிந்த ஒண்ணு வர்றது இல்ல. पूरब में कौन सा सागर है? இந்த கிழக்கு சைடுல எந்த கடல் இருக்குது? प्रशांत महासागर. பெசிபிக் महाकड़ल இருக்குது. तो प्रशांत महासागर के उस पार से सूर्य जब चमकता है सवेरे सवेरे, விடியும் காலையில இந்த பெசிபிக் மகாக்கடல் என்ன இருக்குதோ, பெரும் மகாக்கடல், அதுல அந்த பக்கத்தில் இருந்து சூரியன் விடியும் காலையில என்ன அந்த கிரணத்தை விடுதோ, तो किरणें पहले जापान पे पड़ती है. அப்போ அந்த ஒரு கிரணங்கள் ஃபர்ஸ்ட் ஜப்பான்ல போய் விழுது, ஜப்பான் பக்கத்து அந்த பக்கம் போய் போகுது ஃபர்ஸ்ட் அது. तो वो सूर्य विदेश में उगने वाला हुआ, विदेश से किरणें आ रही हैं कि அப்போ அந்த சூரியன் விதேசத்துல உதயம் ஆகுதா, स्वदेश से आ रही है. அந்த கிரணங்கள் என்ன இருக்குதோ விதேசத்திலிருந்து வந்துட்டு இருக்குதா இல்லைன்னா பாரத்லிருந்து வந்துட்டு இருக்குதா? है विदेश से आ रही है. விதேசத்திலிருந்து வந்துட்டு இருக்குது. और विदेशियों के लिए क्या बोला है? பிறகு விதேசிகளுக்காக என்ன சொல்லிருக்காங்க? विदेशिகள் बुद्धि में तीखे होते हैं, புத்தி மூலமா புத்தில ரொம்ப தீவிரமானவங்க, इसलिए पहचान तो लेते हैं, அதனால தெரிஞ்சுக்கிறது என்னமோ செய்யறாங்க, लेकिन फिर सो जाते हैं. ஆனா பிறகு தூங்கிடுறாங்க. इसलिए जो विदेशी सेनाएं आती हैं भारत में, அதனாலதான் விதேசி சேனைகள் என்ன பாரத்க்கு வருதோ, तो उनकी जो सेना होती है, அவங்களோட சேனை என்ன இருக்குமோ, उन सेना वालों के அந்த சேனாக்காரங்கள்ல सर के ऊपर தலை மேல मुर्गे का पंख लगाते हैं. தேவல் கொண்டைய வைக்கிறாங்க. मुर्गा क्या करता है? இந்த தேவல் என்ன செய்து है सवेरे सवेरे बांग लगा देता है सबको. மார்னிங் விடியும் காலையில என்ன செய்யணும்னா அது கொக்கரிக்கோன்னு சொல்றாங்க, वो जगा देता है, எல்லார கூடயும் எழுப்பிடும். और फिर खुद பிறகு அது சுயம் सो जाता है. தூங்கிடுது. तो ऐसे ही विदेशी हैं, पहचान तो लेते हैं बुद्धियों की पावर से पहले पहले. அதே மாதிரிதான் விதேசிகள் என்ன செய்யறாங்கன்னா புத்தியோகத்தினோட பவர் மூலமா என்னமோ தெரிஞ்சுக்கிறாங்க, பிறகு फिर सो जाते हैं. பிறகு தூங்கிடுறாங்க. तो ऐसे ही ये जापान और चीन क्या है? அதே போலதான் இந்த ஜப்பான் பிறகு சைனா என்ன இருக்குது? विदेश है या स्वदेश है? விதேசமா இருக்குதா இல்லன்னா ஸ்வதேசமா இருக்குதா? विदेश है ना. விதேசமா இருக்குது இல்லையா, வெளிநாடா இருக்குது இல்லையா. तो वो समझते हैं அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க कि सूर्य प्राची माने पूरब से निकलता है. அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க சூரியன் பிராச்சி அப்படின்னா, பிராச்சின்னா கிழக்குக்கு சொல்வாங்க, கிழக்கு சைடுக்கு சொல்வாங்க, அங்கிருந்து வருது, உதயம் ஆகுது. और हम सूर्यवंशी हैं. பிறகு நாம சூரிய வம்சிகளா இருக்கிறோம். लेकिन प्राचीन का अर्थ नहीं समझते हैं कि पुराने थे पुराना देश. ஆனா இந்த பிராச்சீன் அப்படின்னா பழைமையானது, பழையதிலும் பழையமானது என்றது அந்த தேசத்தை பத்தி, அத பத்தி உங்களுக்கு தெரியாது. क्या पुराने थे पुराना कौन है? मनुष्य सृष्टि का बाप ही तो पुराने थे पुराना है. பழையதிலும் பழையவர் யாரா இருக்காங்க? மனித சிருஷ்டிக்கு அப்பா தானே பழையதிலும் பழையவரா இருக்காங்க. प्राचीन योग किसने सिमाया, किसने सिखाया? இந்த பழமையான யோகம் யாரு சொன்னாங்க, யாரு கத்து கொடுத்தாங்க? है जो सबसे जास्ती प्राचीन है, पुराना है. யாரு எல்லாத்தை விட பழமையானவங்க இருக்காங்க? कह देते हैं श्री कृष्ण ने सुनाया. சொல்றாங்க ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னாங்க.
अरे अरे श्री कृष्ण तो सतयुग का प्रिंस है ना? அரே ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யுகத்தினோட பிரின்ஸா இருக்காங்க இல்லையா? है श्री कृष्ण ही तो बड़ा होता है तो नारायण बनता है। ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பெரியவங்க எப்ப ஆகுவாங்களோ அப்போ நாராயண் ஆகுறாங்க। नारायण का टाइटल मिलता है। நாராயணோட டைட்டில் கிடைக்குது। आदि नारायण का ஆதி நாராயணோட டைட்டில் கிடைக்குது। जो आदि नारायण आदि नारायणी स्वभाव संस्कार से मिलकर के विष्णु रूप बन जाते हैं। அந்த ஆதி நாராயண் ஆதி நாராயணி சுபாவ சம்ஸ்காரத்தை இணைஞ்சு விஷ்ணுவினோட சுபாவ சம்ஸ்காரம் ஆயிடுது, ரூபம் ஆயிடுது அவங்களது। तो वो विष्णु रूप அப்ப அந்த விஷ்ணு ரூபம் सतयुगी दुनिया की बात है சத்யுகி உலகத்தினோட விஷயமா இருக்குதா या संगम युगी शूटिंग काल की बात है? இல்லன்னா சங்கமயுகி ஷூட்டிங் காலத்தினோட விஷயமா இருக்குதா? है कहाँ की बात है? संगम युगी शूटिंग काल की बात है। எந்த டைமினோட விஷயமா இருக்குது? சங்கமயுகி ஷூட்டிங் காலத்தினோட விஷயமா இருக்குது। संगम युगी शूटिंग काल पुराना या सतयुग पुराना? சங்கமயுகி ஷூட்டிங் காலம் இது பழசா இருக்குதா இல்லன்னா சத்யுகம் பழசா இருக்குதா? ज्यादा प्राचीन कौन? ரொம்ப பழையமானது எதா இருக்குது? संगम युग पुराना। சங்கம் யுகம் தான் பழசா இருக்கு। तो नाम लगा दिया है उन्होंने श्री कृष्ण का। அப்ப அவங்க பேர் யாரது வச்சுட்டாங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணர்து வச்சுட்டாங்க। जो शास्त्रकार हैं அந்த சாஸ்திரக்கார் யார் இருக்காங்க? श्री कृष्ण का नाम लगा दिया। ஸ்ரீ கிருஷ்ணனோட பேரை வச்சுட்டாங்க। अब श्री कृष्ण की पूजा करते हैं बच्चे के रूप में। இப்போ ஸ்ரீ கிருஷ்ணனோட பூஜை குழந்தையினோட ரூபத்துல பண்றாங்க। बच्चा निर्विकारी होता है ये तो ठीक है, இப்போ குழந்தை நிர்விகாரியா இருப்பாங்க, அது என்னமோ சரிதான்। लेकिन बच्चा ज्ञान कैसे सुनाएगा? ஆனா குழந்தை ஞானத்தை எப்படி சொல்வாங்க? और वो भी राजयोग, அது கூடயும் ராஜயோகம்। जिस योग में राज भरा हुआ है। எந்த யோகத்துல ரகசியம் நிறைஞ்சிருக்குது? युद्ध के मैदान में कहते हैं अर्जुन को श्री कृष्ण ने ज्ञान सुनाया। சொல்றாங்க யுத்த மைதானத்துல அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் ஞானத்தை சொன்னாங்க। अरे அரே दोनों पार्टियां युद्ध करने वाली आमने सामने खड़ी हूँ, ரெண்டு பார்ட்டிகள் யுத்தத்தை செய்யக்கூடியவங்க ஃப்ரண்ட்ல நின்னுட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க। टेंशन का वातावरण है, டென்ஷனோட வாतावरण இருக்குது। खून की नदियां बहने वाली हैं, ரத்த நதி பாய போகுது। मौत सामने खड़ा है बहुतों के। நிறைய பேருது மரணம் முன்னாடி நின்னுட்டு இருக்கு। ऐसे युद्ध के मैदान में कोई ज्ञान सुनता है क्या? அந்த ஒரு டைம்ல யுத்தத்தினோட மைதானம் என்ன இருக்குதோ அதுல யாராவது ஞானத்தை கேட்பாங்களா? है ये धर्म युद्ध का मैदान। இது தர்ம யுத்தத்தினோட மைதானம் இருக்குது। कलयुग के अंत में ढेर के ढेर धर्म भारत में इकट्ठे हो जाते हैं। கலியுகத்தினோட கடைசி நேரத்துல நிறையதிலும் நிறைய தர்மங்கள் பாரத்ல வந்து ஒண்ணு சேருது। और जितना भारत में दूसरे दूसरे धर्म के लोग इकट्ठे होते हैं, खास भारत की राजधानी दिल्ली में, பிறகு பாரத்ல எந்த அளவுக்கு மத்த தர்மத்தினர்கள் வந்து ஒண்ணு ஆகுறாங்களோ விசேஷமா டெல்லியில பாரத்தினோட தலைநகரா இருக்கிற டெல்லியில इतना जमौड़ा दूसरे धर्मों का, दूसरे धर्मावलंबियों का, அந்த அளவுக்கு கூட்டம் என்றது மத்த தர்மத்தினர்கள் மத்த தர்மத்தினோடது और किसी शहर में और देश में மத்த தர்மத்தினோட மத்த அவங்களோட இந்த தர்மத்துல மத்த இடத்துல அந்த அளவுக்கு அவங்களோட கூட்டம் என்றது नहीं होता है। சேர்றது இல்ல, ஏற்படுறது இல்ல। तो ये बड़ा युद्ध का मैदान बन जाता है भारत देश। அப்போ இது பெரிய யுத்தத்தினோட மைதானம் ஆயிடுது பாரத் தேசம்। क्या என்ன? और जब பிறகு எப்போ शूटिंग काल होता है, ஷூட்டிங் காலம் ஆகுதோ तो शूटिंग काल में அப்போ ஷூட்டிங் காலத்துல
शिव बाप जिस मुकर्रर रथ में आते हैं आदम के शरीर में, சிவ் பாப் எந்த முக்கர ரத்தத்துல வராங்களோ ஆதமினோட சரீரத்துல, तो सारी दुनिया के सब धर्म पिताओं का बुद्धि योग அப்போ முழு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தர்மத்தினோட புத்தி யோகம் कहाँ एकाग्र हो जाता है? எங்க ஒரு நிலை ஆயிடுது? मनुष्य सृष्टि के बाप के ऊपर एकाग्र। மனித சிருஷ்டினோட அப்பால ஒரு நிலை ஆயிடுது। वो मनुष्य सृष्टि का बाप அந்த மனித சிருஷ்டிக்கு அப்பா भारत कहा जाता है। அவருக்கு பாரதன் சொல்லப்படுகிறாரு। भा माने ज्ञान की रोशनी, रतन माने लगा रहना। பான்னா ஞானத்தினோட பிரகாசம், ரத்தனா ஈடுபட்டிருக்க கூடியவர்। लज्जू पंजू के ज्ञान में लगा रहने वाला नहीं। இப்போ சாதாரணமான பர்சனாலிட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஞானத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க இல்ல। जो ऊंच ते ऊंच आत्मा है, सुप्रीम सोल, யாரு உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா இருக்காங்களோ, சுப்ரீம் சோல், वो जो ज्ञान देता है, அவர் என்ன ஞானத்தை கொடுக்கறாங்க? उस एक के दिए हुए ज्ञान में அந்த ஒருத்தர் என்ன ஞானத்தை கொடுத்திருக்காங்களோ लगा रहता है। அதுலயே ஈடுபட்டிருப்பாங்க। बाकी वो युद्ध के मैदान की बात नहीं है जो மற்றபடி அந்த யுத்தத்தினோட மைதானத்தினோட விஷயம் இல்ல, हिंसक युद्ध है। அந்த இன்சக்க யுத்தத்தினோட விஷயம் இல்ல। ये भी कोई बात हुई இது கூட ஏதாவது விஷயமா? कि भगवान आकर के हिंसक युद्ध कराएगा क्या? பகவான் வந்து என்ன இன்ச பண்ணக்கூடிய யுத்தத்தை கத்து கொடுப்பாங்களா? कराएगा? பண்ண வைப்பாங்களா? है? भगवान तो பகவான் வந்து हिंसा कराना सिखाता है இன்சைய பண்றது கத்து கொடுக்கறாங்களா? कि अहिंसक बनाने आता है। இல்லனா அஹிம்சக்கா ஆக்குறாங்களா? देवताओं की दुनिया स्थापन की तो देवताएं अहिंसक होते हैं। தேவதைகளினோட உலகத்தை உருவாக்குனாங்க, அப்படின்னா தேவதைகள் அஹிம்சக்கா இருப்பாங்களா? या हिंसक होते हैं? இல்லனா இம்சக்கா இருப்பாங்களா? இம்ச பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்களா? क्या होते हैं? देवताएं तो अहिंसक होते हैं। தேவதைகள் அஹிம்சக்கா இருப்பாங்க। आत्मिक स्थिति वाले होते हैं, वो थोड़े ही हिंसा करते हैं। देहभान वाले उनको அவங்க இம்சக்காக இருக்க மாட்டாங்க। कहा जाता है हिंसक, தேவதைகளுக்கு அஹிம்சகன் சொல்லப்படுகிறாங்க। क्योंकि देह से हिंसा की जाती है, देह की इंद्रियों से हिंसा की जाती है। ஏன்னா தேகத்து மூலமா இம்ச பண்ணப்படுகிறது, தேகத்தினோட இந்திரியங்கள் மூலமா இம்ச பண்ணப்படுகிறது। आत्म भाव हिंसा करने वाला थोड़ा ही होता है। ஆத்ம பாவம் என்ன இருக்குதோ அது இம்ச பண்ணக்கூடியது இருக்காது। ये कोई बात नहीं हुई कि भगवान आकर के हिंसक युद्ध सिखाता है। இது ஒண்ணு விஷயம் இல்ல, பகவான் வந்து இம்ச பண்ற யுத்தத்தை கத்து கொடுக்கறாங்கன்றது இல்ல। अरे அரே गीता सुनाई, கீதா சொன்னாங்க, दो सेनाओं के बीच में ரெண்டு சேனைகளுக்கு நடுவுல जहाँ युद्ध होने वाला था, இங்க யுத்த ஆகிற ஒரு ஸ்டேஜ் இருந்தது। हिंसक युद्ध दिखाया है। இன்சக்க யுத்தத்தை காமிச்சிருக்காங்க। अरे அரே युद्ध के मैदान में कोई गीता पाठशालाएं खोली जाती हैं क्या? யுத்தத்தினோட மைதானத்துல கீதா பாடசாலாவை ஏதாவது ஓபன் பண்ண முடியுமா? பண்ணுவாங்களா? नहीं, இல்ல, ये तो बेहद की बात है। இது எல்லாருக்கும் அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது। जो गीता में भी मनुष्य गुरुओं ने लिखी हुई है, கீதையில கூடயும் மனித குருக்கள் எழுதியிருக்காங்க, सर्वधर्मान परित्यज्य, சர்வ தர்மான் பரித்யஜ்ய, सब धर्मों को त्याग करके எல்லா தர்மங்களை தியாகம் பண்ணி मेरे द्वारा स्थापन किए हुए स्वधर्म में आ जा। ஏன் மூலமா ஸ்தாபனை பண்ணிருக்கிற ஸ்வதர்மத்துக்கு வந்துடு। स्वधर्मे निधनम श्रेय परधर्मो भयावह। ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹ। स्व माने आत्मा का जो धर्म है, ஸ்வன்னா ஆத்மாவினோட தர்மம் என்ன இருக்கு? वही श्रेष्ठ ते श्रेष्ठ धर्म है। அதுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மமா இருக்குது। उस धर्म में आ जा। அந்த தர்மத்துக்கு வந்துடு। बाकी மற்றபடி स्वधर्म में ஸ்வதர்மத்துல आने के लिए
வர்றதுக்காக जो भी देहधारियों के धर्म हैं धर्म पिताओं के द्वारा स्थापन किए हुए ஏதெல்லாம் தேகதாரிகளினோட தர்மம் இருக்குதோ இப்போ தர்ம பிதாக்கள் மூலமா ஸ்தாபனை பண்ணிருக்கிறது उन सबको छोड़ना पड़े। அதெல்லாமே விட வேண்டியதாகி இருக்கும்। तो कब होते हैं वो? அதெல்லாம் அவங்க எல்லாம் எப்போ இருப்பாங்க? कलयुग के अंत में होते हैं सब धर्म। கலியுகத்தினோட கடைசில இருப்பாங்க எல்லா தர்மங்கள்। ऐसे थोड़े कि सतयुग में हिरण्यकश्यप को मारने के लिए भगवान आया वहाँ सब धर्म होते हैं। அப்படி இல்ல, சத்யுகத்துல இரண்யகசிபன் இருக்காருல்ல, அவனை முடிக்கிறதுக்காக பகவான் வந்தாங்க। वहाँ तो सिर्फ देवता धर्म होता है 16 कला संपूर्ण। அங்க வெறும் தேவதா தர்மம் இருக்கும், 16 கலைகள் பரிபூர்ணமானது। त्रेता में भी திரேதாலயும் राम राज्य का कितना गायन है, कितना ராமராஜ்யத்தினோட மகிமை எந்த அளவுக்கு இருக்குது, नाम सुखी होते हैं लोग। எவ்வளோ சுகத்தை அனுபவம் செய்யறாங்க ஜனங்க। तो वहाँ भी एक ही धर्म है, स्वधर्म। அப்ப அங்க கூடயும் ஒரே தர்மம் தான் இருக்குது, ஸ்வதர்மம்। देवताएं रहते ही हैं आत्मिक स्थिति में। தேவதைகள் ஆத்மிக ஸ்திதியில தான் இருப்பாங்க। बाकी द्वापर युग से द्वैतवादी धर्म आ जाते हैं, धर्म पिताएं आते हैं दूसरे। மற்றபடி துவாபர் யுகத்துல இருந்து துவைத்தவாதி தர்ம பிதாக்கள் வராங்க, மத்த தர்மங்கள், दूसरे धर्म, दूसरे राज्य, दूसरी மத்த தர்மங்கள், ராஜ்யங்கள், भाषाएं फैलाते हैं। இந்த மொழிகளை பரவுறாங்க। तो वहाँ से युद्ध का मैदान शुरू हो जाता அங்க இருந்து யுத்தத்தினோட மைதானம் ஸ்டார்ட் ஆயிடுது। है। युद्ध माने लड़ाई झगड़ा। யுத்தம் என்றால் சண்டை, சண்டை சச்சரவு। दो होंगे, ரெண்டு பேர் இருக்காங்க, दो मतें होंगी, ரெண்டு வழிகள் இருக்குது। तो लड़ाई झगड़ा होगा। அப்போ ரெண்டு வழிமுறைகள் இருந்ததுன்னா ஃபைட்டிங் நடக்குமா? या एक मत होगी, இல்லன்னா ஒரே வழிமுறை தான் இருக்கு, तो लड़ाई झगड़ा होगा। அப்போ சண்டை எல்லாமே ஏற்படுமா? लड़ाई झगड़ा तो होता ही है द्वैतवाद में। இந்த சண்டை சச்சரவு இதெல்லாமே எங்க ஆகுதுன்னா இரட்டைவாதி யுகத்துல தான்। तो அப்போ ये पाठशाला है, இது பாठशाला இருக்குது। ये युद्ध के मैदान में, हिंसक युद्ध के मैदान में कोई पाठशाला नहीं खोली गई। இது யுத்தத்தினோட மைதானத்துல, இன்சக்க யுத்தத்தினோட மைதானத்துல பாठशालाவை ஒண்ணு ஓபன் படல। पढ़ाई तो शांति के टाइम पर होती है। படிப்பென்றது அமைதியான நேரத்துல தான் ஆகும்। क्या என்ன? भगवान ने आकर अभी तक பகவான் வந்து இப்போ வரைக்கும் जो ब्राह्मणों की संगम युग दुनिया में पढ़ाई है, பிராமணர்களோட சங்கம் யுகத்துல வந்து என்ன படிப்பை சொல்லி கொடுத்திருக்காங்களோ वो शांति का टाइम था। அது சாந்தியினோட நேரம் ஆயிருந்தது। अब कैसा टाइम आने वाला है? இப்போ எப்படிப்பட்ட நேரம் வரப்போகுது? अब तो अशांति बढ़ती ही जाएगी। இப்போ அசாந்தி அதிகரிச்சுட்டே போகும், அதிகமாயிட்டே போகும்। तो ये भगवान वाच गीता पाठशाला है। அப்போ இது பகவான் சொல்லியிருக்கிற கீதா பாठशाला இருக்குது। सच्चम सच भगवान तुमको पढ़ा रहा है। உண்மையிலும் உண்மையாக பகவான் உங்களுக்கு படிக்க வச்சுட்டு இருக்காங்க। बोला சொன்னாங்க, तुम बच्चों को पढ़ा रहा हूँ। சொல்றாங்க, குழந்தைகளான உங்களுக்கு படிக்க வச்சுட்டு இருக்கிறேன்। क्या? என்ன? उन विदेशी विधर्मी धर्म पिताओं के बच्चों को नहीं पढ़ा रहा हूँ। அந்த விதேசி விதர்மிகளினோட குழந்தைகளுக்கு படிக்க வைக்கல, तुम बच्चों को पढ़ा रहा हूँ। குழந்தைகளான உங்களுக்கு படிக்க வச்சுட்டு இருக்கிறேன்। अच्छा, அச்சா, वो तो देहधारी हो गए धर्म पिता। அவங்க என்னமோ தேகதாரிகள் ஆயிட்டாங்க தர்ம பிதாக்கள்। ब्रह्मा को क्या कहेंगे? பிரம்மாக்கு என்னன்னு சொல்வாங்க? कहते हैं சொல்றாங்க, ब्रह्मा से सारी दुनिया रची गई। பிரம்மா மூலமா முழு உலகத்தையே உருவாக்கப்பட்டது। सारी दुनिया में जो भी मनुष्य मात्र हैं, முழு உலகத்துல யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்க सब ब्रह्मा की संतान। எல்லாருமே பிரம்மாவினோட குழந்தைகளா இருக்காங்க। तो அப்போ
ब्रह्मा देहधारी है பிரம்மா தேகதாரியா இருக்காங்களா कि आत्माभिमानी है? இல்லன்னா ஆத்மாபிமானியா இருக்காங்களா? है? वो भी तो देहधारी हुआ ना। அவங்க கூடயும் தேகதாரி ஆனாங்க இல்லையா? उसके मुख से हुए निकले हुए जो भी वर्षंस हैं, அவங்க வாயால வந்திருக்கிற ஏதெல்லாம் वर्षन्स இருக்குது, जो कहते हैं ब्रह्मा के वेद से मुख से वेद निकले, சொல்றாங்க பிரம்மா முக மூலமா வேதம் வெளிவந்தது, वेदवाणी निकली, வேதவாணி வெளிப்பட்டது. वो वेदवाणी भी तो 3 गुणों से युक्त है। அந்த வேதவாணிகள் என்ன இருக்குதோ அது கூடயும் 3 குணங்கள் உள்ள 3 குணங்கள் கொண்ட क्या कर्मकांड करना सिखाती है। दुनिया में जो कर्मकांड चलते हैं अलग अलग धर्मों में अलग अलग प्रकार के, என்ன கர்ம காண்டங்களை கத்து கொடுக்குதா? இப்போ உலகத்துல தனித்தனியான கர்ம காண்டங்கள் என்ன இருக்குதோ அது. तो ब्रह्मा भी दाढ़ी मूछ वाला देहधारी हुआ। அப்போ பிரம்மா கூடயும் தாடி மீசை இருக்கக்கூடிய தேகதாரி ஆனாங்க. क्या என்ன दुनिया में जो 500-700 करोड़ बच्चे हैं वो पढ़ाई नहीं पढ़ते हैं। உலகத்துல 500 கோடி 700 கோடி என்ன படிப்பு படிக்கிறாங்களோ அந்த படிப்பு இல்ல है। और ब्रह्मा से भी जो पढ़ाई पढ़ते हैं सन्मुख बैठ करके, பிறகு யாரு பிரம்மா விடமிருந்து கூடயும் படிப்பு படிக்கிறாங்களோ நேர்முகத்துல உட்கார்ந்து, उनकी भी बात नहीं है। அவங்களோட விஷயமும் இல்ல. हाँ, ब्रह्मा के सन्मुख पढ़ाई पढ़ने वाले कोई बच्चे ऐसे हैं, பிரம்மாவினோட நேர்முகத்துல உட்கார்ந்து படிக்க கூடிய சில குழந்தைகள் இப்படி இருக்காங்க. जो யாரு? शास्त्र में दिखाते हैं कि अमरनाथ ने कथा सुनाई, சாஸ்திரத்துல காமிச்சிருக்காங்க அமர்நாத் கதைய சொன்னாங்க. क्या अमर कथा कहो, सत्यनारायण की कथा कहो, அமர் கதைன்னு சொல்லுங்க, சத்யநாராயணனோட கதைன்னு சொல்லுங்க. तो जो तोता थे जिनको இப்போ பச்சை கிளி என்ன இருந்ததோ யாருக்கு? ज्ञान की कंठी गले में पड़ी हुई थी, யாரோட கழுத்துல வந்து ஞானத்தினோட மணி இருந்தது. उन्होंने ज्ञान सुना அவங்க என்ன செஞ்சாங்க? ஞானத்தை கேட்டாங்க. और चारों तरफ दुनिया में टियो टियो करके सुनाई दिया। பிறகு நாலா பக்கம் என்ன செஞ்சாங்க? உலகத்துல அந்த ஞானத்தை சொன்னாங்க. बाकी जो कबूतर बुद्धि थे वो तो मंदिर में ही बैठे रहते हैं। மற்றபடி யாரு புறா புத்தி இருப்பாங்க இல்லையா, புறா போல புத்தி இருக்கும் இல்லையா, அவங்க கோயில்லயே உட்கார்ந்து இருப்பாங்க, बंद करते रहते हैं। அழுக்கு பண்ணிட்டே இருப்பாங்க. वो कोई ज्ञान थोड़ा ही सुनते हैं। அவங்க என்ன ஞானத்தை கேட்பாங்களா என்ன? क्या என்ன गुटगुटाते रहते हैं अंदर ही अंदर, प्राप्ति तो कुछ भी नहीं होती। உள்ளுக்குள்ளேயே முனவிட்டு இருப்பாங்க, ஒண்ணுமே பிராப்தி கிடைக்கிறது இல்ல உங்களுக்கு. तो तुम बच्चों को அப்போ குழந்தைகளான உங்களுக்கு बाप अभी पढ़ाए रहे हैं राजयोग की पढ़ाई। அப்பா உங்களுக்கு ராஜயோகத்தினோட படிப்பை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. तो ये बड़े से बड़ा सुप्रीम टीचर है। அப்ப இவரு பெரியதிலும் பெரிய சுப்ரீம் டீச்சரா இருக்காங்க. क्या என்ன इससे बड़ा टीचर और कोई होता नहीं है। இவங்க விட பெரிய டீச்சர் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. सुप्रीम माने சுப்ரீமனா ऐसी पढ़ाई पढ़ाता है அப்படிப்பட்ட படிப்பை படிக்க வைக்கிறாரு जिसमें दुनिया की सब मनुष्य आत्माएं இதுல எப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனித ஆத்மாக்கள் पढ़ाई पढ़ती है। படிப்பை படிக்கிறாங்க. कोई कम कोई ज्यादा। சில பேர் கம்மி படிப்பாங்க, சில பேர் அதிக படிப்பாங்க. ओम शांति। ஓம் சாந்தி.